சொல்லு. 60 20 என்ன சொல்லுகிறது? உன் துக்க நாட்கள் முடிந்து போ. துக்கம் என்பது எல்லாருக்கும் தீர்க்க முடியாத ஒன்று. ஒருவேளை துக்கத்தினால துவண்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு இருதயத்தை அடைத்து கொண்டிருக்கிற நிலை. தேவ சமூகத்தில் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறவர்களை கூட துக்கம் நிரப்பி வைத்திருக்கிறது. இந்த வேளை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் பல கேள்விகள். என் துக்கம் எப்பொழுது மாறும்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஒருவேளை துக்கத்துக்கு ஒருவேளை இதுவரை கமா தொடரும் 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 ஒரு தொடர் நாடகம் போல துக்கம் தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கலாம். இந்த துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விசுவாசிங்க, ஆமென் சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்துக்கு முடிவை கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்க, ஆமென் சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு துக்கத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, உன் துக்க நாட்கள் ஒருவேளை முடிவுக்கு வராதபடி நீ தொடரும் துக்கத்தினாலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வியாதியினால் ஒரு துக்கம் இருக்கலாம், கடன் பாரம் என்னும் துக்கம் இருக்கலாம், ஒருவேளை இழப்புகள், குடும்பத்திலே வந்த இழப்புகளினால் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை நஷ்டத்தினால் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் நிமித்தம் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த துக்கத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருகிறவர் இயேசு கிறிஸ்து. துக்கத்தை இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வருகிறவர் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புஸ்தகம் என்னவென்றால் ரூத்துவின் சரித்திரம். சரியா? 60 20 சொல்லு தம்பி. 60 20 தம்பி சொல்லலாமா? பாப்பா சொல்லலாமா? 60 20 யார் சொல்லலாம்? 60 20 சொல்லலாமா? 60 20 உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஒருவேளை 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு துக்கம் இருக்கும், 20 வயசுல இருக்கவங்களும் துக்கம் இருக்கும். 60 20 என்னன்னா துக்க நாட்கள் முடிந்து போ. சரி, இந்த ரூத்துவின் சரித்திரத்தில் நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறோம். நகோமியின் புருஷனாகி எலிமெலேக்கு இறந்து வானான். அவளும் அவள் 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். துக்கத்தோடு இருக்கிற குடும்பம். சரியா? துக்கத்தோடு இருக்கிற குடும்பம். துக்கத்துக்கு காரணம் என்ன? துக்கத்துக்கு காரணம் என்ன? அதை கண்டுபிடிக்கனால துக்கம் எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு? இவங்க யூதா வம்சம் அல்லவா? இந்த துக்கத்துக்கான காரணம் என்ன? சரி, துக்கத்துக்கான காரணம் என்ன? இந்த இறந்து போனான் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் என்னன்னா மூட். என்ன வார்த்தை? மூட். அதாவது சாதாரணமாக வயதாகி அப்படி மறிக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. திடீர்னு நல்ல வாழ வேண்டிய வயதில் மறித்தா எபிரேயத்தில் என்ன வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னா மூட். அப்போ இவர் எப்படி மறித்திருக்கிறான்னா, வாழ வேண்டிய வயதில் குடும்பத்தை நிர்கதியாய் விட்டு மரித்து போயிருக்கிறார். இந்த எலிமெலேக் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே ராஜா. ராஜாவாக ஆண்டவர் இருக்கும் போது ராஜ வாழ்க்கை வாழ வேண்டிய மனுஷன் அர்த்தத்தோடு தான் பெயர் வைத்திருந்தாங்க. ஆனா இவனுடைய குடும்பம் இப்பொழுது துக்கத்தில் விழுந்து விட்டது. துக்கத்துக்கான காரணம் என்ன? அதெல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? பாருங்க இருக்கிறோம். இங்கே நீங்க மேலே பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு துக்கம் இன்னொரு துக்கத்துக்குள்ள கொண்டு தள்ளிட்டு. துக்கம் பஞ்சம். சரி, இந்த பஞ்சம் சாதாரணதா? கானான் தேசத்தில் பஞ்சம் சாதாரணதா?
அல்லது திடீரென்று வருகிறதா, அடிக்கடி வர்றதா? கானான் தேசத்தில் பஞ்சம் அடிக்கடி வருமா, அல்லது திடீர்னு வருமா, எப்போதாவது வருமா, அல்லது அடிக்கடி வந்து போகிறோம்டா? கானான் தேசத்துக்கும் பஞ்சத்துக்கும் என்னென்னா ரொம்ப சம்பந்தம். சரியா? கானான் தேசம் சொன்னோடனே நமக்கு பாலும் தேனும் உண்மைதான், பாலும் தேனும் ஓடுற தேசம்தான். ஆனால் பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் பஞ்சமும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. பஞ்சமும் வந்துட்டு போகுது. இது எப்பொழுது நடந்த காரியம்னா, நியாயாதிபதியின் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். நியாயாதிபதியின் காலத்தில் இருந்து நடைபெற்ற சம்பவம் நாம் நல்லா தெரியும். ஆபிரகாம் கானானுக்குள்ள வந்தபோது அங்கே என்ன இருந்துச்சு? பஞ்சம் இருந்துச்சு. பஞ்சம் இருந்துச்சு. அந்த பஞ்ச காலத்தில் தான் அவர் எங்கே போனார்? எகிப்துக்கு போனார். ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. யாக்கோபு காலத்தில் இருந்துச்சா இல்லையா? யாக்கோபின் பிள்ளைகள் காலத்தில் இருந்துச்சா இல்லையா? பஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகிற ஒன்று. சரியா? அப்போ இந்த பஞ்ச காலம் ஒருவேளை இருந்தது. ஆனால் இவர் விசுவாச வாழ்க்கை வாழவில்லை. இவருக்கு தெரியும், ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால அவனுக்கு என்ன மடங்கு பலன் கிடைத்தது? 100 மடங்கு பலன். ஆசீர்வாதத்தின் ஊர் தான் பெத்லகேம். பெத்லகேம் என்ன ஊர்? ஆசீர்வாதத்தின் ஊர். பெத்லகேம் என்ன அர்த்தம்? பெத் என்றால் வீடு, லெஹேம் என்றால் என்னது? அப்பா. லெஹேம் அப்பம், பெத்லகேம் அப்பத்தின் வீடு. ஆனா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊர்ல பஞ்சம் வந்தபோது அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் மறந்து போனார். ஆண்டவரால் அற்புதத்தை பெற்ற அவருடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த இதை மறந்து போய் பக்கத்தில் இருக்கிற செழிப்பை நோக்கி ஓடினார். பக்கத்தில் இருக்கிற செழிப்பை நோக்கி ஓடினார். நல்லா கவனிக்கணும். இந்த துக்கம் வந்தது யாரால தெரியுமா? இந்த எளிமலைக்கால தான். அதனால தான் ஆண்டவர் அடி போட்டார். அடி யாருக்கு போட்டாதான் அடி? யாரால வீட்டில் வழி தவறி போறார்களோ அவர் தான் ஆண்டவர் அடிப்பார். யார் வீட்டை வழி தவற செய்கிறார்களோ, குடும்பத்தை வழி தவற செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமா அடி விழும். அதுக்கு நம்ம பார்க்கணும் எளிமலைக்கு தான். இந்த எளிமலைக்கு என்ன செய்தார்னா, விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க மறந்து இந்த பஞ்சகாலத்தில் மோவாபிய தேசத்தை நோக்கி போனார். இந்த மோவாப் தேசம் பாவம் இருந்துச்சுன்னா நல்ல செழிப்பு இருக்கும். கொஞ்சம் கவனிக்கணும். பாவம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? செழிப்பு இருக்கும். என்ன செழிப்பு இருக்கும்? பொருளாதார செழிப்பு இருக்கும். சரியா? நல்லா கவனிக்கணும். செழிப்பா இருக்கடம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பயம் என்ன செய்யக்கூடாது? அளவாஞ்சிடக்கூடாது. ஒரு வீட்டில் பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும். பொண்ணு வீட்டார் கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. உடனே மாப்பிள்ளை வீட்டார் வந்தோடனே இவங்க பார்த்தது என்னென்னா, மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா நல்ல வேலை, மாப்பிள்ளையும் பொண்ணு படித்த மாதிரியே படிச்சிருக்கு. உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேடி வந்த சம்பந்தம் பார்த்தீங்களா? ஆனால் வேண்டான்னு சொல்லி சாரின்னு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. மாப்பிள்ளை ரகசிய குடிகாரன். நல்ல குடும்பம் அப்படி தானே? துட்டு இருக்கு, வேலை இருக்கு, படிப்பு இருக்கு, கூடவே குடியும் இருக்கு. என்ன இருக்கு? கூடவே என்ன இருக்கு? குடியும் இருக்கு. இவங்க என்னத்தெல்லாம் பார்த்தாங்க? படிப்பை பார்த்தாங்க, வேலையை பார்த்தாங்க, அம்மா அப்பா நல்லா இருக்காங்க, பணத்தை பார்த்தாங்க, எல்லாம் பார்த்து ஓகே அப்படின்னு நாங்களே பார்த்தா மாட்டிக்கிட்டாங்க. பிறகு அவர் நல்ல குடிகாரராக தெரிஞ்சிட்டார். முதல்ல ரகசிய குடிகாரர், அதுக்கப்புறம் நல்ல குடிகாரர். கண்ணீர் வடித்தார்கள். அநேக நேரங்களில் குடும்பத்தை வருத்துவது பாவம். யாரோ ஒருவர் செய்கிற பாவம் அந்த குடும்பத்தை துக்கத்தில் கொண்டு செல்ல.
இந்த எளிமேலேக்கு இந்த துக்கமான நிலைமைக்கு குடும்பத்தை கொண்டு செல்வதற்கு காரணமே அவர் தான். ஒருவேளை அவன் இறந்து போனான், ஒருவேளை நீங்களும் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், அதனால நான் துக்கத்தை கொண்டு வரல அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்களும் நானும் ஏதோ ஒரு எங்கேயோ அடிபட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஏதோ விதத்தை நெருக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு தெரியல, என்ன தெரியல, இந்த துக்கம் என் குடும்பத்தை நான் தவறான வழியிலே கொண்டு சென்றதுனால தான் எனக்கு இப்படி ஒரு நெருக்கம், எனக்கு ஒரு கஷ்டம் என்று சொல்லி நமக்கு புரியலை. எளிமேலேக்கு ஆண்டவர் அடித்தார், அதனால தான் அந்த இடத்துல அவருக்கு நிலைமை. நல்லா புரிஞ்சுக்கிடணும், இஸ்ரவேல் தேசம் என்பது அகலமான தேசம் இல்லை, நீளமான தேசம். எப்படி தேசம்? நீளமான தேசம். இந்த நீளமான தேசத்தில் என்னென்னா வடக்கு பகுதியில் வறட்சி வந்தால் தெற்கு பகுதிக்கு போயிடலாம். குறிப்பாக இந்த வடக்கு பகுதியில் தான் என்ன இருக்குன்னா எர்மோன் மலை, அது எது பனிப்பொழியும் மலை. 130 மணி சொல்லப்படும், அது பனிப்பொழியும் மலை. அப்போ நல்ல பனிப்பொழிகிற இடம், அதுதான் யோர்தான் ஆரம்பிக்கிற இடம். யோர்தான் என்ன கரை புரண்டு ஓடுகிற தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நியாயாதிபதியின் காலத்தில் கிட்டத்தட்ட 54 பஞ்சங்கள் வந்திருக்கு. 230 வருஷத்தில் எத்தனை பஞ்சம் வந்திருக்கு? 54 பஞ்சங்கள் வந்திருக்கு. அப்போ இந்த பஞ்சம் வந்துட்டு போகுது. ஒன்று இங்கே வறட்சின்னா எங்கே போயிடலாம்? வடக்க போயிடலாம். வடக்க வறட்சின்னா தெற்க வந்துடலாம். இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே என்ன செய்யலாம்? காப்பாற்றிக்கலாம். ஆனால் இந்த எளிமேலேக்கு பாவம் நிறைந்த அந்த மோவாபின் செழிப்பை தேடி சென்றார். ரெண்டாவது காரியம் என்னன்னா, இது எப்போ நடந்த? ஏகூத் என்ற நியாயாதிபதியின் காலத்தில் நடைபெற்ற சம்பவம். இந்த ஏகூத் என்ற நியாயாதிபதி என்ன செய்தார்னா, அங்கே இருந்த அந்த மோவாப்பிய ராஜாவினை கொண்டு போட்ட பிறகு 80 வருஷம், நியாயாதிபதி 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 80 வருஷம் இஸ்ரவேல் அமைதியில் இருக்கிறது. அவர் என்ன செஞ்சார்னா 29ஆம் வசனத்தில் 10,000 பேரை வெட்டி போட்டார். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்கள், பராக்கிரமசாலிகள் இருந்த அவர்கள் ஒருவனும் தப்பலை. இப்போ அங்கே யாரு கிடையாது, ஆண்களே கிடையாது, பெண்கள் இருக்கிறவோ என்ன எல்லாமே பெண்கள், வயதேவர்கள், சிறு பிள்ளைகள். இந்த இடத்தை தான் தேடி போறார். யாரு? எளிமேலேக்கு போறாரு. இவருக்கு என்னன்னா ஆசை, உலகத்தின் மேல ஆசை. இதன் விளைவு அவருடைய வாழ்க்கையில் என்ன வந்தது? துக்கம். அதனால தான் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கும் போது என்ன சார், அவர் என்னன்னா திடீர்னு இறங்கி வந்துடுவார். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இங்கே என்ன இருந்திருக்கு? பாவம் பூரணமாக இருக்கிறது. சடுதியில் இந்த மரணம் வந்திருக்கிறது. சடுதியில் இந்த மரணம் வந்ததுக்கு காரணம் என்ன? பாவம் பூரணமாகிட்டு. எளிமேலேக்கு தேவ ஜனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள். இவன் தேவ ஜனம், அது யூதா கோத்திரம். கர்த்தருடைய வழியில நடக்க வேண்டியவன் கர்த்தருடைய விசாரிப்பை கேட்கல. ஏன்னா இஸ்ரவேல்ல எப்படி இருக்கும்? சட்டத்திட்டானா ரொம்ப கடுமையா இருக்கும். சரியா? வண்ணாந்திரத்தில் வந்து ஆண்டுடைய கற்பனையில் பெற்ற காலம் கடுமையான சட்டத்திட்டத்தின் காலம். இந்த கடுமையான சட்டத்திட்டம் யாருக்கு பிடிக்கல? எளிமேலேக்கு பிடிக்கல. பிறம்பை கையாடாதவன் தான் மகனை பயக்கிறான். கண்டிப்பு என்பது நமக்கு இன்னைக்கு அவசியம் என்பதை அன்னைக்கு மறந்துள்ளோம். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு கண்டிப்பு இருந்தது, மிகப்பெரிய கண்டிப்பு இருந்தது. ஆனால் அந்த கண்டிப்பின் மத்தியில தான் இந்த எளிமேலேக்கு எங்க ஓடினாரு? மோவாப்புக்கு. பஞ்சம் ஒன்று. ஆனால் மிக முக்கியமானது என்ன? இஸ்ரவேலில் காணப்படும் கண்டிப்பு, இஸ்ரவேலில் காணப்படும் ஒழுங்குகள், அதெல்லாம் விட்டுட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு எங்கே ஓடுறாரு? பாவ நிறைந்த இச்சைகள் இருந்த அருவருப்பான சந்ததியை தேடி செல்கிறார். சரியா? இதன் விளைவு இந்த துக்கம் வழி தவற செய்தபடியினாலே அவர் அடிக்கப்பட்டார். அது நிமித்தம் என்ன நடந்தது? இந்த குடும்பத்திலே துக்கம் வந்தது. ஒருவேளை வாழ்க்கையில் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
இழப்புகளினால வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இழப்பு என்ற துக்கம் சிலரால் தாங்க முடியாது. இந்த இழப்புகளின் மத்தியிலே வாழ்கிறவர்கள் உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரை இழந்ததினாலே ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம். வாழ்க்கையே துக்கம்தானோ என்று கொண்டு எண்ணிக்கொண்டிருந்த ஒரு தாயார் இருக்கிறாங்க. அவங்களுடைய துக்க நாட்களை கர்த்தராகிய ஆண்டவர் முடிய பண்ணினார். இவங்க அப்போ ஒரு 5 நிமிஷம் அவங்க என்ன துக்கத்தில் இருந்தாங்க, அவங்க என்ன பிரச்சனை இருந்தாங்க, அவங்களும் இழப்பில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார். சரியா? இப்போ 5 நிமிஷம் அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க எத்தனையோ கண்ணீர் வடித்தாங்க. இன்றைக்கி கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவன. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் துக்கம் வந்திருக்கலாம். இயேசு நம்முடைய துக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, ஆமென். கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். நம் இயேசு கைவிட மாட்டார். என்னை கூட சாட்சியாய் நிறுத்தின தேவாதி தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஆசிரியர் பணி செய்தாங்க கலைஞர் கர்சலில். எங்கள் அப்பா கேட்டீஸ்ட்டு, எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே ஆசிரியர் தான். அப்படி இருக்கும்போது எனக்கு 9 வயதாக இருக்கும்போதே எங்கள் அம்மா ஒரு விபத்து தீப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அப்போது எங்கள் அத்தைக்கு எங்கள் வேலையை, எங்கள் அப்பா அம்மா வேலையை கொடுத்துட்டு நாங்கள் 3 பெண் பிள்ளைகள் எங்கள் அத்தை எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க கொலைங்கசல்ல. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா 2வது ஒரு திருமணம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. எங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளைகள் மட்டுங்கிறதுனால அந்த ஆண் குழந்தை பிறந்தோன்னா எங்களை நேசிக்க மறந்து விட்டாங்க. நான் ஏசப்பாவை இருத்தி பிடிச்சிக்கிட்டேன். அப்போது அவங்க வந்து குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ குடும்ப ஜெபம் பண்ணும்போது ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. எனக்கு அப்போ 10.5 வயசு. அப்போது எனக்கு தூக்கம் வந்துடும். திடுக்குன்னு பயந்துட்டு இருந்தால் கூட தூங்கிடுவேன். பயங்கரமாக கொட்டுவாங்க, மண்டையே உடஞ்சிரும். அவ்வளோ ஒரு வலி. 1 நாள் 2 நாளில் தினமும் கொட்டுவாங்க. அதை திடுக்குன்னு முடிக்கிறதுக்குள்ளே முழிச்சிடலான்னு நினச்சா அதுக்குள்ளே கொட்டிடுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் கண்ணீரோடு தான் இருந்தேன். சாப்பாடு கூட நல்லா கிடைக்கல, எங்கள் அப்பாவுடைய அன்பு கிடைக்கல, அம்மாவும் இல்லை. இந்த உலகத்தில் நான் ஒரு அனாதைன்னு சொல்லி என்னுடைய வாலிப நாட்களெல்லாம் ஒரே கண்ணீர் தான். அப்போ நான் 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா என்னை கடந்து வந்து என்னை நேசித்தாங்க. தாயினுடைய அன்பை எனக்கு தந்தாங்க, தகப்பனுடைய அன்பை எனக்கு தந்தாங்க. என்னை படிக்க வைக்கல. எனக்கு 19 வயதில் கல்யாணம் முடித்தாங்க. ஏசப்பா எனக்கு நேரே 9வது மாதத்தில் ஒரு ஆண் குழந்தையை தந்தாங்க. அடுத்த வருஷமே ஒரு வேலையை தந்தாங்க. அந்த வேலையிலையும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். திருப்பி ஒரு பெண் குழந்தையை தந்தாங்க. கர்த்தர் நான் திருமணமாகி வந்ததுக்கப்புறம் எங்களுடைய கணவரும் கூட எனக்கு 16 வயசுக்கு மூத்தவங்க. ஆனால் அவங்களும் என்னையே நேசித்ததே கிடையாது, என்கிட்ட அன்பாக பேசினது கிடையாது, என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போனது கிடையாது. உள்ளூரில் கூட நாங்கள் ஒன்றா நடந்து போனதே கிடையாது. அப்படியே 30 வருஷம் மேலே தாண்டிட்டு பிள்ளைகள்லாம் 3 பிள்ளைகள் வளர்ந்தாங்க. நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறத மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். காலையிலே வேலைக்கு போனோம், சாயங்காலம் வரைக்கும் அந்த வேலை. பிள்ளைகளையும் வளர்த்துட்டு வயிற்றுலையும் பிள்ளை வச்சுட்டு கையிலையும் பிள்ளையை வச்சுட்டு சிறுவீண்டும் போகணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நோட்டுகளெல்லாம் சுமக்கணும். ஆனாலும் கூட நான் ஆண்டவரை தேட மறந்த நாளே கிடையாது. இந்த வேதம் தான் என் மன மகிழ்ச்சி, கண்ணீர் தான் என்னுடைய வாழ்க்கை. நான் வந்து ஏசப்பட்ட ஒரு நாளும் கேள்வியே கேட்டது கிடையாது. ஏனப்பா என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயதுலேயே நான் கண்ணீர் தான், வாலிப வயதிலும் கண்ணீர் தான், இப்பொழுதும் கண்ணீர் தான். நான் கேட்டதில்லை. ஆனால் ஒன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு அனாதை என்று சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். 1000க்கு மேலே சொல்லியிருக்கேன். எனக்கு எந்த அன்புமே இந்த உலகத்தில் கிடைக்கல, நான் ஒரு அனாதைன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்னை அனாதையாக விடலை. என்னுடைய கண்ணீரை அவருடைய துருத்தில் வைத்தார். என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் தான். வீடு கூட கிடையாது, ஆனாலும் கூட கர்த்தர் எனக்கு வீட்டை கொடுத்தார், எல்லாமே தந்தார்.
ஏசப்பா என்னுடைய வியாதி கூட வந்துச்சு. வியாதியிலையும் கூட நான் கண்ணீர் வடித்தேன், உபவாசித்து கதறினேன். ஏசப்பா நான் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு 1 மாதம் கூட விடாமல் போயிடுவேன். அப்படி போகும்போது நான் உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன்ப்பா, உபவாசத்தோடு வந்திருக்கேன், உங்களுக்காக என்ன செய்யணும்னு சொல்லி தான் போவேன். பாடல் வெளியில் கண்ணீர் வடிப்பேன், செய்தி வெளியில் கண்ணீர் வடிப்பேன், ஜெப வெளியிலே கண்ணீர் வடிப்பேன், 7-8 கைக்குட்டை கொண்டு போவேன், எல்லாமே நனைஞ்சிடும். அவ்வளோ கண்ணீர் எனக்கு அந்த திறப்பின் வாசல் முழுவதும். ஆனால் முடிஞ்ச பிறகு மகிழ்ச்சியாக வரேன். அதே போல் 1 மணி நேரம் ஜெபித்துட்டு எழும்பும் போதும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டார். அப்புறம் எனக்கு 3 பிள்ளைகளும் பரிசாயிட்டாங்க, 3 பிள்ளைகளும் கல்யாணமும் ஆயிட்டு. அதுக்கப்புறம் நான் கேன்சருக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். திறப்பின் வாசல் ஜெபத்தில் கடகடன்னு 3 எழுதுவேன், பேர், ஊர், எந்த இடத்துல கேன்சர். எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். சங்கிலித்தோட ஜெபத்தில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். எல்லோரும் சேர்ந்து நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுவோம். அப்பவும் நான் ஜெபம் பண்ணுவேன். தனி ஜெபத்துலேயும் அந்த பேர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அதே கேன்சர் எனக்கும் வந்தது. ஆனால் நான் ஏசப்பட்ட ஒரு நாள் கூட கேள்வியே கேட்கல. நான் கண்ணீர் வடிக்கவும், இந்த வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கலாம், நான் ஆண்டவர்கிட்ட உபவாசித்து கண்ணீர் வடித்தேன். ஏசப்பா என்னுடைய வியாதியை நீக்க உங்களால் முடியும். என்னுடைய தங்கையினுடைய மாமியார் கேன்சரில் இருந்தாங்க, அவங்கள பார்க்க போயிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், தங்கச்சி மாப்பிள்ளை ஊழியக்காரர் தான், அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அந்த அத்தைக்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க சொல்லிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு டாக்டர் அம்மாட்ட என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க 1 செகண்டில் பார்த்துட்டு இது கேன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம்மில் தான் பார்த்தோம். அவங்க ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சு முடியெல்லாம் கொட்டி உடம்பெல்லாம் 23 கிலோ வெயிட் போட்டுட்டு, ஆனாலும் கூட கர்த்தரை நான் உபவாசித்து கண்ணீர் வடித்தேன். திறப்பின் வாசல் ஜெபத்தில் வியாழக்கிழமை அந்த வியாதியஸ்தர் கூட்டத்துக்கு ஒரு நாள் போக மாட்டேன். அன்னைக்கு நான் போய் பயங்கரமாக அழுதேன். ஏசப்பா என்னுடைய கண்ணீரை பார்த்தாங்க. ஆனால் என்ன சொந்தக்காரங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு போய் பேசுவாங்க, என்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 3 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு 3 வருஷம் கழித்து தான் அந்த காரியம் கூட தெரியும். எனக்காக எல்லாரும் ஜெபித்தாங்க. பெங்களூர், கோயம்புத்தூர், ஈரோடு, எங்கெங்கெல்லாம் நான் எப்படி அனாதைன்னு சொன்னனோ அத்தனை 1000க்கு மடங்கா ஜனங்களை ஆண்டவர் எனக்கு தந்தார். கிராமமாக எல்லா இடங்களையும் நான் உனக்காக ஜெபம் பண்ணேன் சொன்னாங்க. ஜெபம் என்ன தாங்குச்சு. எங்களுடைய சபையார் 3 தாய்மார்கள் 3 வெள்ளிக்கிழமை உபவாசித்து எங்கள் வீட்டில் வந்து இந்த ஜீவன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக மணிக்கணக்காக வந்து போராடி ஜெபம் பண்ணாங்க. என்னுடைய ஜெபத்தையும் கேட்டாங்க. கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். 7 வருடமானது கர்த்தர் என்னை காத்திருக்கிறார். பிள்ளைகள் 3 பேருக்கும் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். எந்த குறைவில்லாதபடிக்கு வைத்திருக்கிறார். நான் எத்தனை கஷ்டங்களை சின்ன வயதில் நுகத்தை சுமப்பது நல்லது நான் கற்றுக்கொண்டேன். என் கண்ணீருக்கு இன்றைக்கு எத்தனையோ பதிலை தந்து அவருடைய கிருபை சின்ன வயதில் சொன்னது, என் கிருபை உனக்கு போதும். அப்புறம் ஒரு நாள் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் சொன்னாங்க, ஏசாயா 54:10, என் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை மாத்திரம் உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர். நான் அதற்கு எத்தனையோ கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். ஏசப்பா என் கிருபை மாத்திரம் போதும்னு சொன்னீங்க. அந்த ஒரு வசனத்தை தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். ஆனால் இப்படி உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களே, என் மேலே எவ்வளவு மனதுருகிறீங்கன்னு சொல்லி ஏசப்பா மேலே நிறைய அன்பையே ஆண்டவர் தந்தார். முழுகிற ஜபத்துக்கு 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு முடிக்க முடியும். மாதத்தில் 3 முழுகிற ஜபம் அட்டன் பண்ணுவேன். ஒரு முழுகிற ஜபத்தில் கூட ஒரு இம்மி கூட எனக்கு தூக்கம் வந்தது கிடையாது. ஏசப்பா அப்படியே நாம மகிமைப்படும் அவர்கிட்ட கேட்டு தான் இருக்காரு. எப்படி எனக்கு கொட்டு விழுந்ததோ நான் தூங்குனதுக்காக, அதே போல் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஜபமாக இருக்கட்டும் நான் ஒரு நாள் கூட தூங்கி விழுந்தது கிடையாது. ஒரு செகண்ட் கூட நான் தூங்கினது கிடையாது. நிறைய ஐயரமாமா நீ சொல்லியிருக்காங்க, எல்லாரும் கொஞ்சம் தூங்கணும், நீங்கள் மட்டும் தூங்கவே இல்லைன்னு. ஆண்டவர் அதையும் நான் யோசித்து பார்த்து நன்றி சொல்கிறேன். அன்றைக்கு நான் சின்ன வயதில் பக்குவப்பட்டதினால இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு துக்கமே வராதபடிக்கு எல்லா ஜபத்திலையும் உற்சாகமான ஆவி தாங்குறதற்கு கிருபை செய்திருக்கார். ஆமென். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஒருவேளை நீங்கள் சொல்லப்போனால் அவங்க அப்பா இப்போவும் உயிரோடு இருக்க, வயசு 90 ஆயிடுச்சு. இப்போ அவங்க அப்பா ரொம்ப டெய்லி பேசிடுவாங்க. அன்னைக்கு பேசாமல் இருந்தாங்க, இப்போ டெய்லி பேசிடுவாங்க. துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறார். ஏதோ ஒரு துக்கத்தில் இந்த நகோமி குடும்பத்தில் இப்போ துக்கத்தில் சிக்கி கிடக்கிறாரு. சரி, இந்த துக்கம் மாறிடும் அப்படின்னு நினச்சி என்ன செய்தாங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மோவாபியரில் என்ன செய்தாங்க, பெண் கொண்டார்கள். துக்கம் மாறுறதுக்கு என்ன செய்கிறாங்க, மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே இவங்க என்ன செஞ்சுருக்கணும், இடத்த விட்டு என்ன செஞ்சுருக்கணும், மாறி இருக்கணும். நம்ம ஆட்கள் என்ன செய்யணும், வீட்டில் என்ன இருக்கு,
தோஷம் இருக்குது, வீட்டை விட்டுட்டு ஓடி போவாங்க. அப்படிதானே? இந்த வீடு சரியில்லை. அப்படி இல்லை, இவங்க இருந்த ஊரு சரியில்லை. அது உங்க சொந்த ஊர் அல்ல, வாக்குத்தத்தத்தின் பூமி அல்ல, அது பரிசுத்தமான இடமும் அல்ல. அவர்களோ தாங்களாக தெரிந்து கொண்டு தாங்களே வழி தவறி சென்று விட்டார்கள். இப்பொழுது வாலிப பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? திருமணம் பண்ணணும். எங்க போயிருக்கணும்? அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படக்கூடாது என்ற ஆண்டுடைய திட்டம். இது யூதா கோத்திரம். இது திரும்ப எங்க போயிருக்கணும்? பெத்லகேமுக்கு போயிருக்கணும். இவர்களோ அங்கே உள்ள சூழ்நிலை அவர்களுக்கு பிடித்திருந்தது. தம்பிமாருக்கும் பிடிச்சிருந்தது. அப்போ கல்யாணம் நடக்கணும். என்ன வேணும்? கல்யாணம் நடக்கணும். என்ன வேணும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்களாம் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், என்னெல்லாம் வேணும்? ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்களாம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? என்ன வேணும் சொல்லுங்கள். என்னெல்லாம் சொல்லுங்கள், உண்மையை சொல்லணும். நாளைக்கு நான் ஆண்டு சித்தமான திடீர்னு வந்துடுவேன் அங்கே. அல்லது ஒருவேளை உங்கள் வீட்டில் அங்கே தான் எங்கள் பக்கத்தில் பொண்ணுன்னு படைச்சுன்னா அங்கே வருவேன், கேட்பேன். இவங்க கேட்டாங்களே இல்லையா, அன்றைக்கி பொண்ணு மட்டும் தான் வேணும்னு சொன்னாங்க. அதனால் மாமனார் வாங்க, நீங்கள் களத்தி எல்லாத்தையும் அங்கே கொடுத்துருங்க, உங்கள் மகளை மட்டும் அனுப்பி வைங்கன்னு சொல்லிடுவேன். உங்கள் மகளை மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பாவம் உங்கள் பிள்ளைக்கு போட்டு வச்சுருக்கீங்க, இந்த கல்யாண கடன்லாம் அடைச்சி சந்தோஷமாக இருங்க. கல்யாண கடன்லாம் அடைச்சிட்டு சந்தோஷமாங்க. உங்கள் மருமை நல்ல மருமை. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன மட்டும்தான் வேணும்? பொண்ணு மட்டும்தான் வேணும். அப்படியா? பொண்ணு மட்டும் வேணும். என்னென்ன வேணும்? பணம் வேணும், கார் வேணும், என்ன நல்லா கேட்பாங்க. அப்படிதானே? அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஏசப்பா நல்ல மாப்பிள்ளை வரணும், நகரோக்க என்ன சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்ம ஜெபம் பொம்பளை பிள்ளை இருந்தால் இப்படி, ஆம்பளை பிள்ளை இருந்தால் என்ன ஜெபமே பண்ண மாட்டோம். வருமானம். நாம் இந்த வருமானத்தை என்ன செய்வோம்? நம்பியே என்ன செய்வோம்? இருப்போம். ஜெபிக்கிறதே கிடையாது. வருமானமும் வரும், வந்த வருமானம் சேர்த்து நம்ம வீட்டில் உள்ளதை கொண்டுட்டு போயிடும். கடையில் பணம் கொடுத்தோன்னா அந்த பொருள் நமக்கு சொந்தமா, கடைக்காரருக்கு சொந்தமா? நம்ம வீட்டில் பணம் கொடுத்துட்டு ஒரு பைக்கு வாங்க போகிறோம். 50,000 பைக்கு, 50,000 கொடுத்தாச்சு. கடைக்காரரே நீங்களே வச்சுடுங்கன்னு சொல்லுவோமா? வீட்டு தூக்கிட்டு வருமா? நம்ம வீட்டு தானே தூக்கிட்டு வருவோம். அதே மாதிரி உங்கள் மகனுக்கு நீங்கள் நகையை ரொக்கம் எல்லாம் வாங்கினீங்கன்னா கடைசியில் அவன் தன்னால் அங்கே போயிடுவான். எங்கே போயிடுவான்? பெண்ணால் போய். அது கண்டிப்பாக நடக்கிற ஒன்று தான். சரியா? நடக்கிற ஒன்று தான். அதனால் ஆண்டவரும் சொல்லியிருக்காரு, தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அது வேதத்தினுடைய அவன் மனைவியோடு தான் இசைந்திருக்கணும். மனைவியோடு இசைந்திரவில்லைனால் கண்டிப்பாக அது வந்து சிக்கல் தான். சரியா? அம்மாவோடு இசைந்திருந்தா கல்யாணமே பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணக்கூடாது, சன்னியாசியாக போயிடணும். அம்மாவோட அப்பாவோட சுற்றிக்கிட்டு அலையணும். மனைவியை மறந்துட்டு அம்மா அப்பா சொல்லுவார்த்தையை கேட்டுக்கிட்டு அப்போ என்ன செஞ்சிருக்கோம்? கல்யாணமே பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணனா மனைவியோடு தான் இசைந்திருக்கணும். சரியா? அம்மா அப்பாவை கனம் பண்ணுற வேற, இசைந்திருப்பது வேற. சரியா? அப்போ இங்கே திருமணம் நடக்கு. சரியா? திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கும் போது எப்படி நடக்குது? யார் வீட்டில் திருமணம் நடக்குது? மோவாப்பிய வீட்டில் திருமணம் நடக்கு. இஸ்ரவேல் குடும்பத்தில் திருமணம் நடந்தால் எப்படி இருக்கும்? மோவாப்பிய வீட்டில் திருமணம் நடந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டுடைய ஒழுங்கின்படி திருமணம் அங்கே நடந்திருக்கும். இங்கே அப்படி இல்லை, அவங்க ஒழுங்கின்படி நடந்திருக்கும். யார் ஒழுங்கின்படி நடக்கும்? மோவாப்பிய ஒழுங்கின்படி. மோவாப்பிய வழிகளில் பெண் கொண்டாடும். மோவாப்பிய பெண்ணே என்ன செய்தாங்க? தேடினாங்க. எங்கள் ஊரில் ஒரு வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, எப்போதும் ஒரு 8லேருந்து 8 அந்த மணிக்கு நல்ல ஆர்கன் சத்தம் கேட்கும். நல்ல ஆர்கன் சத்தம் கேட்கும். அவங்க வீட்டில் 3 பிள்ளைகள். ஆனால் ஏசப்பா அவங்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் செய்த நன்மையை அவங்க இப்போ சொல்லுவாங்க. சரியா? எங்கள் ஊரில் கரெக்டாக என்னென்னா, அவங்க வீட்டில் என்னென்னா பாட்டு சத்தம் கேட்கும். அவங்க அப்பா எப்படி இருந்தாங்க, அவங்க குடும்பம் எப்படி, அவங்க என்ன பிரச்சனைலாம் தாண்டி இன்னைக்கு துக்கத்தெல்லாம் கத்தர் மாற்றி அவங்கள வச்சிருக்க சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலேருந்து என் தகப்பனாருக்கு கண்ணு தெரியாது. ஆனால் என் தகப்பனார் வந்து நல்லா ஆர்கன் போடுவாங்க.
கட்டில் நல்லா பண்ணுவாங்க. நானே ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எனக்கு நல்ல கட்டில் பின்னுவாங்க. ஆர்கன்னா எங்கள் அப்பா வந்து 35 வருஷமாக ஒரு சர்ச்சில், கடாட்சபுரம் சர்ச்சில் ஆர்கனிஸ்ட்டாக வேலை பார்த்தாங்க. ஒரு நாள் கூட எங்கள் அப்பா குடும்ப ஜெபத்தை பண்ணுறது விட்டதே கிடையாது. காலமே நைட்டு டெய்லியும் அவங்க எல்லாருமே சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். காலமே எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா மட்டும் எழும்பி உட்காந்து, எங்கள் அப்பா எழுப்பி பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா போய் உட்காந்துருப்பாங்க. என்னாலுமே டெய்லி ஜெபம் குடும்ப ஜெபம் எங்கள் வீட்டில் எல்லாமே இருந்த நாளே கிடையாது. எங்கள் அப்பா கண்ணு தெரியட்டால் கூட ஆர்கன் போடுவாங்க, மவுத் ஆர்கன் வாசிப்பாங்க. எங்கள் வீட்டில் தபையெல்லாம் இருந்தது, சிங்கி இருக்கும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓரளவு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே எங்கள் அப்பா வாசித்து ரொம்ப அவனுடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்தி கடை தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் பூர்வமாக எங்கள் அப்பா வந்து ஹிந்து ஃபேமிலிலேருந்து வந்திருந்தாங்க. எங்கள் தாத்தாலாம் ஹிந்து தான். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் வந்து அதிகமாக கடவுளை வந்து ரொம்ப, நான் எப்படி சொல்வேன்னா, ரொம்ப வித்தியாசமாக வந்து எங்கள் அப்பா வந்து கண் தெரியாட்டாலும் டெய்லி எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் உட்காந்து பைபிள் வாசித்து காட்டணும்னு எங்கள் அம்மா வாசிப்பாங்க, இல்லை நாங்கள் வாசிப்போம். அன்னை மாதிரிலாம் ஹாஸ்டலில் தான் நான் தான் எங்கள் அப்பாவோட அதிக நாட்கள் இருந்திருக்கேன். நீங்கள் அதிகமாக வேதத்தை வாசிப்பேன் உட்காந்து. ரொம்ப பாடல் தான் ரொம்ப விரும்புவாங்க. எப்போதும் பாடம் படிச்சுட்டே பாட்டு படிச்சுட்டே இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, வீட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து அந்த பாக்ஸை கட்டி, முன்னாடிலாம் வந்து பானைக்குள்ளெல்லாம் வைப்பாங்க, பானைக்குள்ள வச்சு பாக்ஸ் வச்சு பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் 5 மணிக்கு யார் இருக்காங்க, இல்லை பிள்ளைகள் தூங்குறாங்க, அதெல்லாம் கிடையாது. 5 மணிக்கே போய் பாட்டு போட்டு ரொம்ப அவங்களுக்கு அது ரொம்ப விருப்பம். ரொம்ப பாட்டு பாடி மகிமைப்படுத்தி ரொம்ப கடவுளை வந்து அதிகமாக தேடினாங்க. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நாங்கள் 3 பேரும் 2 அண்ணே, நான் மட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா அவங்களுடைய அதிகமாக கடவுளை தேடினதுனால அதிகமாக ஏசப்பா என் 3 பேரையும் நல்லா ஆசீர்வதிச்சிருக்காங்க. அண்ணிமார் 2 பேர், அண்ணி எல்லாருமே டீச்சர். என்னுடைய வாழ்க்கை எங்கள் கணவன் கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க. என்னுடைய மட்டும் எங்களை நல்லபடியாக என்ன செஞ்சுருக்காங்க, ஆசீர்வதிச்சிருக்காங்க. எங்கள் தகப்பனார் இப்போ கொஞ்ச நாளைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை விட்டு கடந்து சென்றாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் என் தகப்பனார் என்கிட்ட என்ன சொல்கிறது என்னென்னா, எப்போ வந்து கடவுளை மகிமைப்படுத்துகிற காரியத்தில் நீங்கள் நீங்கள் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். ஏதோ ஒரு விதத்தில் கடவுளை மகிமைப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அதிகமாக என்ன செஞ்சுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதில் ரொம்ப அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க, ரொம்ப ஜெபிப்பாங்க. அன்னைமார் 2 பேரையும் கூட வந்து வெளியிடத்துல இருந்தால் கூட ஒழுக்கமாக வளர்க்கணுங்கிறக்க அதிக நேரம் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போதும் கண் தெரியாட்ட கூட உட்காந்து முழு நேரம் உட்காந்து பிள்ளைகளை ஒழுக்கமாக வளரணும், என் பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி, கடவுள் பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி அதிகமாக ப்ரேயர் பண்ணனால இன்றைக்கி எங்கள் அன்னைமார் 2 பேரும் என்னையும் கூட ஏசப்பா நல்ல விதமாக எங்களை என்ன செஞ்சுருக்காரு, ஆசீர்வதிச்சு வச்சுருக்காரு. அது மாத்திரம் இல்லை, எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் நான் கடைசி நாட்களில் வந்து எங்கள் அப்பா வந்து மரணத்தை குறித்து அதிகமாக பயப்பட்டாங்க. அப்போ நான் வந்து ரொம்ப நினைப்பேன், எப்போ உங்களுக்கு பரலோகத்தை குறித்த ஒரு சிந்தனை இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா ரொம்ப பயப்படுவாங்க. நான் இப்படி மரணத்தை குறித்து பயப்படுறவங்க ஒரு மரணம் வரும்போது எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை குறித்து நான் அதிகமாக நினச்சதும் உண்டு. ஆனால் எங்கள் அப்பா கடைசி நாட்களில் வந்து ஒரு நல்லா இருந்தவங்க திடீர்னு விழுந்ததுனால அவங்களுக்கு ஸ்பைனர் கார்டில் அடிபட்டு பேச்சு இல்லாமல் படுத்துட்டாங்க ஒரு 10 நாள். அதில் வந்து அவங்க பேச்சு மூச்சுலாம் படுத்ததுனால வந்து அந்த மரணத்தை குறித்து பயம் இல்லாத முறைக்கு இசப்பா வந்து அவங்கள எடுத்துக்கொண்டாங்க. இந்த நாட்களில் அவங்க பரலோகத்தில் சந்தோஷம் இருக்காங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அவங்க ஜெபத்தினாலேயும் அவங்க வந்து அதிகமாக வந்து ஆண்டோட தேடினால இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம். என்ன ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு பெரிய அற்புதம். என் பிள்ளை இன்றைக்கி பெண் பிள்ளை +2 படிச்சுட்டு இருக்கா. இவரோட நான் அந்த ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கும் போதே எசப்பா என் உள்ளத்தில் சொல்லணும்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன். அப்போது ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி சுவிசேஷம் ஊழியம்னா ரொம்ப போவோம். பக்கத்து ஊருக்கு போகும்போது என் பிள்ளை எப்போவுமே சின்ன பிள்ளை வந்து ரொம்ப நடக்க மாட்டான். எப்போவும் என்னை தூக்கிட்டு போனேன்னு நினைப்பா. அப்படி நான் அப்போது பக்கத்து ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு ஓடி ட்ராக்ஸ் கொடுப்பா. அப்புறம் ஓடி வந்து நான் தூக்கி வச்சுக்கணும். அப்போ அப்படி நடக்க மாட்டா. அப்போ ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு போகும்போது என்னையை தூக்க சொன்னா. நான் அப்போ தூக்கி வச்சுருக்கும் போது எங்கள் ஐயா, அப்போ பிரின்ஸ் சேரோன்னு ஒரு ஐயா இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, விஜயக்கா நான் பிள்ளையை கூப்பிட்டு போகிறேன், பைக்கில் கூப்பிட்டு போயிடுறேன், நீங்கள் நடந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே போக மாட்டேன்னா இருந்தாலும் பக்கத்தில் உள்ளவங்க அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க. நான் அனுப்பி விட்டேன் பிள்ளைய. ஐயா கூப்பிட்டு போய் அங்கே ஸ்கூலில், அங்கே ஊரில் எங்கள் சின்ன ஸ்கூல் இருக்குது. அது ஸ்கூலில் எங்கள் ஊர் பிள்ளைங்களா இருந்தாலும் பிள்ளை இறக்கி விட்டு அப்புறம் ஊழித்து போயிட்டாங்க. பக்கத்து அந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகளை சந்திக்க போயிட்டாங்க.
நேர் ரோடு தான். நான் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது நான் ரோட்டில் வந்துட்டுருக்கேன். அதுக்குள்ளே பிள்ளை அங்கே விட்ட பிள்ளை இங்கே வந்து ரோட்டில் வந்து எட்டி பார்த்துருக்கேன். அம்மா நேரில் நடந்து வந்தாங்களே, வரலைன்னா நாங்கள் ஒரு 3 பேர் பக்கத்து அந்த ரோட்லேயே ஒரு ஒரு வீட்டுக்கு வீடு சந்திக்க போயிட்டோம். பிள்ளை வந்து என்ன செய்யல, அம்மா வரலன்னொடனே பயந்து எப்படியோ நடந்து வந்த பாதைக்கே திரும்பி வந்துட்டான். வந்தோடனே நான் திருப்பி உள்ளே போனோடனே வீடுஸ்லாம் சந்திச்சுட்டு ஸ்கூலில் போய் பிள்ளையை தேடுறேன். பிள்ளையை காணும். என்னையால் ஜீரணிக்க முடியல. எல்லா இடத்துலையும் தேடுறேன், பிள்ளையை காணும். அப்போ ஐயாட்ட சொல்கிறேன், ஐயா நான் இங்கே தான் இறக்கி விட்டேம்மா அப்படிங்காங்க. பிள்ளையை காணும். இப்போ தசரா டைம். அப்போங்க அது ஹிந்து கோயிலில் எல்லாம் தசரா ஆடிட்டு இருக்காங்க. உடனே ஐயாவில் ஒன்றும் பண்ண முடியல. ஓடி போய் எல்லா இடத்துலையும் பார்க்காங்க. அந்த இந்து கோயில் உள்ளெல்லாம் போய் ஐயா பார்க்காங்க, பிள்ளை இல்லை. அப்போது என்னால் அந்த இடத்துல நீ ரொம்ப அழுகிறேன், துடிக்க, என்ன பண்ண தெரியல. யாருக்குமே என்ன பண்ணுறதே தெரியல. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் திடீர்னு ஒருத்தர் சொன்னாங்க, இதுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருன்னாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் பிள்ளை ஃபோன் எடுக்கிறான். இப்போ எப்படி வந்தா என்ன தெரியல. சரி, அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் பிள்ளை எப்படி வீட்டுக்கு வந்தான்னு தெரியலன்னொடனே அப்போ எனக்கு ஒரு வாரம் என்னையால் வந்து பிள்ளை கிடச்சிட்டா. அப்போ எதுக்கு ஏசப்பா ஒரு வாரம் விடையால் ஒவ்வொரு நாளும் அவனுடைய சம்பளத்தில் போராடுறேன். 4 மணிக்கு கிளம்பி உட்காந்து அழுவேன். ஆனால் அந்த பிள்ளை ஒரு மாதிரி இருக்கா, என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஏசப்பாடி எதுக்காக எனக்கு, நான் ஊழியத்துக்கு தானே போனேன், ஊழியத்துக்கு வீடு சந்திக்க தானே போனேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கணும், என் பிள்ளை எப்படி இருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கண்ணீர் உடைப்பேன். அப்போ ஏசப்பா என்கிட்ட பேசின ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் உன் பிள்ளை காணுங்கிறக்காக நீ இந்த துடிக்கிறியே. இந்த இந்தியா முழுவதில் உள்ள தமிழ்நாட்டில் எத்தனையோ பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க, பெண் பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில் என்னைக்காவது நீ ஜெபித்திருக்கிறியான்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் கண்ணீரோடு சொன்னேன், ஏசப்பாட்ட பொருத்தனை பண்ணேன், ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பிள்ளை எப்படி வீட்டுக்கு வந்தான்னு தெரியல. ஒரு வாரம் ஸ்கூல் குவார்ட்டர் லீவு. அப்போ நான் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எப்படி வந்தானே தெரியல. ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலில் ஒரு பையன் சொன்னால், டீச்சர் நீங்கள் உங்கள் பாப்பா எப்படி வந்தால் தெரியுமா, எங்கள் அண்ணன் தான் கொண்டு விட்டுருக்கான் உங்கள் வீட்டில் அப்படி. எப்படி வந்தான்னு அவன்கிட்ட கேட்டேன். அவன் நாங்கள் நடந்து வந்த பாதையில் ஃபுல்லும் வயக்காடு 2 பக்கமும் வந்து ஒரு இடத்துல நின்று அழுதுட்டு நின்றுருக்கான். அந்த பையன் வந்திருக்கான். அவன் தசரா வேஷம் போட்டிருக்கான். வந்தவன் என்ன டீச்சர் பையன் இங்கே நிற்கானோடனே எங்கள் அம்மாவை காணலைன்னொடனே அவள் அப்படியா போனோடனே உங்கள் வீட்டில் கொண்டு விட்டுறேன்னு சொல்லி அவன் பைக்கில் ஏற்றி வீட்டில் கொண்டு விட்டுட்டான். ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த பிள்ளை எப்படி வீட்டு வந்தாங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பிள்ளைகிட்ட நீ எப்படி வந்தான்னு கேட்டால் அந்த பிள்ளை என்ன செய்யலை, அதாவது பிள்ளைக்கு சொல்ல தெரியல. அந்த நாளில் ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய ஒருவேளை இந்த அற்புதம் செய்யலைன்னா இன்றைக்கி நானே எங்கள் கணவனை பைத்தியமாக தான் இருந்திருப்போன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நாளில் ஏசப்பா என் பிள்ளையை அற்புதம் செஞ்சார். ஒரு நாள் கூட நான் மறக்க மாட்டேன். இந்த குடும்ப ஜெபமாக இருந்தாலும் சரி தான், தனி ஜெபத்தில் இருந்தால் எப்பொழுதுமே இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஒருவேளை ஏசப்பா உங்களுக்கும் ஒரு அற்புதம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு துக்கத்துலேருந்து மாற்றினார்னா அந்த நாட்டில் எதுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த சொல்ல போராடும் போது கடவுள் உங்களுக்கு கூட ஒரு ஜெப பயன் தருவார். அதற்காக ஜெபிங்க. நன்றி. நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து ஒருவேளை துக்கம் இருக்கலாம். பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டு எப்படி காரியம் நடக்க போகிறது, கர்த்தரை தேடுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போது கர்த்தரை தேடினால் கர்த்தர் காரியத்தை என்ன செய்வான். இந்த நகோமி பிள்ளைகள் கர்த்தரை தேடவில்லை. பெண் பார்த்து எங்கே கட்டிக்கிட்டாங்க, மோவாப்பி. அழகு மாயை நிலை தேடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலை தேடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. ஓ நாள் சந்திக்குமே, மறவாதே உன்னாண்டவரை வருவாய். தருணமேதுவே அலைகிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவன். அப்பா ஆண்டவரை தேடினாங்க, பிள்ளைகள் ஆண்டவரை பாடினார்கள். பார்வையில் கர்த்தர் பிள்ளைகளின் காரியத்தை வாய்க்க பண்ண. ஒருவேளை குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு சரியான திறமையோ வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தினமும் குடும்பமாக கர்த்தரை தேடி பாடி ஆராதித்தால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த ஆண்டவர் இன்றைக்கும்
ஜீவனோடு இருக்கிறார். அப்போ இந்த குடும்பம் துக்கத்தை மாற்றுவதற்கு திருமணத்தை தேடினார்களே ஒழிய துக்கத்தை மாற்ற வல்ல ஆண்டவரை தேடி அவர் காட்டின அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு அவங்க திரும்பி போகலை. இதுக்கு யார் காரணம் தெரியுமா? அம்மா தான் காரணம். யார் காரணம்? அம்மா தான் காரணம். இப்போ இந்த அம்மா என்ன செய்தாங்க? 2 பேருக்கு யாரை பிடிச்சு கட்டி வச்சாங்க? மோவாப்பிய பெண்களை பார்த்து கட்டி வச்சாங்க. இந்த பெண்களை பார்த்து கட்டி வச்சோடனே இங்கே நடக்கிற காரியம் ஏறக்குறைய 10 வருஷம் அங்கே வாசம் பண்ண. இன்னும் எங்கே போகணும் என்னல்ல ஐயா. இந்த மோவாப்பில் அவங்களுக்கு என்ன கிடையாது தெரியுமா? எந்த தேவ ஆலோசனையும் கிடையாது. அங்கே யாருக்கா நியாயாதிபதி இருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தை உரைக்கிறவர்கள் இருக்கா, எல்லாம் இருக்கு. அதை விட எதுதான் முக்கியம்? மோவாப்பில் உள்ள அங்கே உள்ள சந்தோஷம்தான் முக்கியம். மோவாப்பில் சந்தோஷம்தான் முக்கியம். கல்யாண வீட்டு ஆராதனைக்கு போகும்போது பைபிள்லாம் தூக்கிட்டு போகிறவங்க எத்தனை பேர்? கையை வைத்துட்டாங்க. ஒன்று சோதரம். ஆராதனைக்கு போகும்போது பைபிள்லாம் தூக்கிட்டு போவீங்களா? அப்படிதானே? பிரசங்கம் எவ்வளோ நேரம் பண்ணணும் கல்யாணம் ஆராதனையில்? சீக்கிரம் பண்ணிவிட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நிறையா ஃபோட்டோ எடுத்துட்டு என்ன செய்யணும்? நிறையா ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் பிரசங்கம் சீக்கிரம் பண்ணணும். அப்படி தானே? இப்போ இவங்க கல்யாண ஒழுங்கில் என்ன இருந்திருக்கும்? இவங்க கல்யாண ஒழுங்கில் என்ன இருந்திருக்கும்? ஒன்றுமே இருந்திருக்காது. அப்படி தானே? ஒன்றுமே இருந்திருக்காது. 10 வருஷம் வாழ்ந்தார்கள். 10 வருஷம் வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை என்ன எப்படி முடிந்ததுன்னா அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். இங்கேயும் அதே மூட்டுன்னு வார்த்தை தான் போட்டிருக்காங்க. என்ன வார்த்தை? மூட்டு. 10 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சு? திரும்ப மிகுதியான துக்கம் வந்து விட்டது. மிகுதியான துக்கம். ஐயா, இவங்க துக்கத்தை தீர்ப்பதற்கு அந்த மோவாப்பிய பெண்களில் தான் என்ன செய்தார்கள்? பெண் கொண்டு கல்யாணம் ஆன பிறகு என்ன செஞ்சிடும்? துக்கம் நீங்கிடும். நல்லா புரிஞ்சுக்கிடணும். துக்கம் மாறணும் உலக வழியை தேடியே செல்லக்கூடாது. பிள்ளைகள் வளர்ந்தால் என் துக்கம் நல்லா சரியாயிடும். பிள்ளைகள் வேலைக்கு வந்தால் என் துக்கம் சரியாயிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். பிள்ளைகள் கல்யாணம் பண்ண துக்கம் மாறு. அப்படியே மாறிடும். நம்ம எல்லாம் சொல்கிறது என்னென்னா துக்கம் மாறணும்னு சொல்லி நாம் உலக பிரகாரமான வழியையே என்ன செய்கிறோம்? தேடுகிறோம். எபினேசரானவரே, இம்மானுவேல் அவரே. எப்படி நம்ம வாழ்க்கையில் அவர் யாரு? எபினேசர். எபினேசர்னா இதுவரை நடத்திருக்கிறாரு, இன்னுமே என்ன செய்வார்? நடத்துவார். விசுவாசிக்கிறோமா இல்லையா? நாம் என்ன விசுவாசிக்க? என் பிள்ளைகள்லாம் படித்து வேலைக்கு வந்துச்சுன்னா நான் நல்லா ஆயிடுவேன், என் கண்ணீர்லாம் துடைக்கப்பட்டுரும். அப்படிதான் இல்லை. மனுஷனை நம்பக்கூடாது, பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. படிக்கலாமா? மலர் மனமே மலர் மனமே மலர் மனமே வீசிடுதே, மங்களமே 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 செழித்திடுதே. மலர் மனமே மலர் மனமே மலர் மனமே மங்களமே 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 செழித்திடுதே. எபினேசரானவரே, இம்மானுவேல் அவரே. ஆமென். எபினேசரானவரே, இம்மானுவேல் அவரே. இறுதி வரையிலும் இருப்பதாய் உரைத்தீரே, உறுதி வார்த்தை இவர் இருவர் தங்கிட, திருமணம் மகள் கிருபையில் வாழ்ந்திட. மலர் மனமே மலர் மனமே மலர் மனமே வீசிடுதே, மங்களமே மங்களமே
மங்களமே மங்களமே செழித்திடும். மகிழ்ச்சியா ஆரம்பிச்ச வாழ்க்கையில இப்போ இவங்க 2 பேருக்கும் திடீரென்று ஒரு என்னன்னா மரணம் சந்தித்து. இன்னைக்கு மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கிற குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு மகிழ்ச்சியேன்னு செய்யல, தேடி பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பார்க்க வேண்டியிருக்கு? தேடி பார்க்க வேண்டியிருக்கு. அன்னைக்கு தேடா வெடிஞ்ச மகிழ்ச்சி இப்போ தேடி பார்க்கணும். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கணும்ல. குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள வாழ்க்கை நன்றா இருக்கணும். யார் இருக்கணும்னா இம்மானுவேலராகி நம்முடைய ஆண்டவர் கூட இருந்தாதான் என்ன வரும்? மகிழ்ச்சி. ஒருவேளை இன்றைக்கு குடும்பத்தில் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒருவேளை துக்கம் இருக்கலாம், ஒருவேளை அவர்களுக்கோ இழப்பு, ஒருவேளை இன்றைக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிள்ளைகளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து ஒருவேளை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கலாம். இந்த துக்கத்தை மாற்றி யார் வல்லவர்? இயேசு கிறிஸ்து வல்லவர். துக்கத்தை மாற்ற யாரால முடியும்? இயேசுவால முடியும், வேற யாராலும் முடியாது. சரியா? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்னென்னா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி தெரியாது எங்கெங்கோ அலைகிறார்கள், எங்கெங்கோ அலைகிறார்கள். ஒரே வழி யாரு மாத்திரம்? இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. இங்கே துக்கத்தோடு இருக்கிற தாய், ஒருவேளை இன்னைக்கு தாயாய் தகப்பனாய் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு துக்கம் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த துக்கத்தினால் நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். மாற்ற வல்லவர் இயேசு கிறிஸ்து, மாற்ற வல்லவர் இயேசு கிறிஸ்து. சரியா? இப்போ எங்கள் கூட ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு துக்கம் இருந்துச்சு. அவங்க இப்போ சாட்சி சொல்லுவாங்க. சரி, அவங்க குடும்ப வாழ்க்கையில் 2 பேரும் வந்து சேர்ந்து சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த வேலையில் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷமாக குழந்தையே இல்லை. 5 வருஷம் கழித்து இவ பிறந்தா. 2011 கல்யாணம் ஆச்சு, 2016 இவ பிறந்தா. இவ பிறந்ததுக்கு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி வேண்டுதல் ட்ரீட்மெண்ட்லாம் ஏகப்பட்டது. எங்கள் சபையார் கூட நிறையா ஜெப விண்ணப்பங்கள்லாம் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இவ பிறந்தா. சரி, இப்போ தான் நமக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது, சரி போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வரையில் ஒரு 2 வருஷம் ஆச்சு. எங்கள் ஊரில் கொயர் ஆரம்பித்தோம். கொயர் ஆரம்பித்ததுக்கு ஒரு தாத்தா கீபோர்டு வாசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்தது தாத்தனை வயசுனால நான் வாசிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் கீபோர்டு கிளாஸ் இன்ன வரைக்கும் கீபோர்டு கிளாஸ்ன்னு போனதே கிடையாது. எல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் வாசிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது அந்த 2018 வருஷம் மே மாதம் லாஸ்ட் வீக்கில் ஏதோ அரைக்குறையாக தான் தெரியும், இன்ன வரைக்கும் அரைக்குறையாக தெரியும் வச்சுக்கோங்களேன், வாசித்தேன் ஆரம்பித்தோம். அதுலேருந்து கரெக்டாக 2018 மேலேருந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள், 10 மாதம் கழிச்சா 2019 மார்ச் வரும். 2019 மார்ச்சில் அது என் பையன் தூங்கிட்டு இருக்கான், அவன் பிறந்துட்டான். நான் இதுக்காண்டி ஆண்டவர்கிட்ட எனக்கு 100 குழந்தை வேணும்னு கேட்கவும் இல்லை, எங்கள் ட்ரீட்மெண்ட்டும் அலையும் இல்லை. ஏதோ ஆண்டவருக்காக சின்ன ஒரு விஷயம் செஞ்சேன். அவரை பார்த்து எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாரு. அதனால தான் அவன் ஜெஸ்வின் பேர் வச்சேன். ஜெஸ்வின் பார்த்தா அது ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தமிழில் கிஃப்ட் ஆஃப் கார்டு, கடலோட பரிசு அப்படின்னு வரும். அதெல்லாம் அப்படி கொடுத்து ஆசீர்வதிச்சார். அது ஒரு குழந்தையே இல்லைன்னு எங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு அருமையாக ஒரு பையன் 1 பொண்ணு 1 கொடுத்து ஆசீர்வதிச்சார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னா கடவுளுக்காண்டி ஏதாட்டும் ஒன்று செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் அற்புதம் நடக்கும். தேவன் தமிழ் சாட்சி ஆசீர்வதிப்பார். ஆமாம். மேன்மையில் அதுவும் கர்த்தருக்கு நன்மை செய்தால் மேன்மை இருக்குமா இல்லையா? சகோதரனுக்கு நன்மை செய்தாலே மேன்மை கொடுக்க ஆண்டவர் கர்த்தர் இல்லையா? கேட்காமலே அற்புதங்களை என்ன செய்கிறவர் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ளுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். இப்போ நாம் பார்க்கிறோம், இந்த நகோமியுடைய வாழ்க்கை துக்கத்திலே தொடர ஆரம்பித்தது. இந்த துக்கத்தோடு இருக்கும்போது இந்த குடும்பத்தில் இப்பொழுது ஆண்டவர் இறங்கி வருவதற்கு ஏதுவாக நகோமி அல்ல, ரூத் தான் காரணம்.
சரியா? இதுல உண்மையா சொன்னா நகோமி ஆண்டவருக்கு உண்மையாய் விசுவாசமாய் இருந்தனா நகோமியின் சரித்திரம் என்று எழுதிடப்பட்டிருக்கும். சரியா? ஏன்னா ஆண்டவர் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இந்த இடத்துல இந்த ரூத்து துக்கத்தை மாற்றுகிறவளாய் அவள் மிக முக்கியமான காரணமாய் அமைகிறாள். எனவேதான் இந்த இடத்துல துக்கம் மாறுவதற்கு நாம் உதவிகரமாய் இருக்க வேணும். சரியா? துக்கம் மாறுவதற்கு உதவிகரமாய் இருக்கணும். அநேக நேரத்தை துக்கத்தை அதிகரிக்கிறவங்களா இருப்பாங்க. வீட்டில் வந்தால் கணவர் சொல்லுவாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா? ஏன் சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே துக்கத்தோட தான் வாரேன், வீட்டில் வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் நினச்சா வீட்டில் டமார் டிமார் டமார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டேன். அப்போ அவங்க எதையோ என்ன எதிர்பார்த்து கொண்டு என்ன செய்கிறா, வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டில் என்ன வேணும்? ஒரு அமைதல் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும். ஆனால் வீட்லேயும் வந்த உடனே என்ன செய்யணும்னா, சில ஆண்களை வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிட வருவாங்க, அப்புறம் வெளியே போயிடுவாங்க. சாப்பிட வருவாங்க, டீ குடிப்பாங்க, வெளியே போயிடுவாங்க. காரணம் என்ன? வீட்டில் அமைதல் இல்லை. வீட்டில் சரியாக இருந்துச்சுன்னா அவங்க எங்கே தான் இருப்பாங்க? வீட்டில் தான் இருப்பாங்க. நம்ம வீட்டில் ஆண்கள் ஒழுங்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா? நம்ம வீட்டில் இருக்க பெண்கள்லாம் வந்து என்ன வந்தோடனே வீட்டுக்குள்ளே வந்தோடனே அப்படியே செல்லை பார்த்துட்டு இல்லை டிவியை பார்த்துட்டே இருக்காங்களா? இந்த மனுஷன்ட்ட பேசுறதுக்கு நம்ம அமைதியாக என்ன செய்யணும்? டிவியை பார்க்கலாம். அல்லது டிவி சத்தத்தை நிறைய கூட்டி வச்சுட்டு சிலவங்க என்ன செய்வாங்க, அவர் பேசுகிறதே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறோமோ வீட்டில்? யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்னென்னா, இந்த வீட்டில் இருந்த துக்கத்தை மாற்றுவதற்கு காரணமாக இருந்தது ரூத். அப்போ எலிமெலேக்கு துக்கத்தை உண்டாக்கி விட்டார், எனவே சடுதியாய் போய்விட்டார். நகோமி துக்கத்திலிருந்து மீள வேண்டும் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தின் பூமியை தேடி செல்லாதபடி இந்த பாவம் நிறைந்த மோவாப்பிய குடும்பங்களில் திருமணம் பண்ணினா பிள்ளைகளினால சந்தோஷம் வந்துடும். திருமணத்திற்காக அவள் என்ன செய்தார்? 2 பேருக்கும் இஸ்ரவேல் வழக்கத்தை மறந்து, தேவ வழியெல்லாம் மறந்து அவள் இந்த மோவாப்பியோரோடு என்ன செய்தாள்? கலந்து சம்பந்தம் கலந்து விட்டாள். எனவே இவளுடைய வாழ்க்கையில் 10 வருஷத்திற்கு அப்புறம் துக்கம் தொடர ஆரம்பித்து விட்டது. ஆனால் இப்பொழுது யார் வர்றனா? ரூத் வருகிறாள். இந்த ரூத் வருகிறாள். நல்லா கவனிக்கணும். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், நான் எவ்வளவோ நல்ல வீட்டில் பிறந்தேன், என்னவோ இப்படி கட்டி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? ஆண்களும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற சந்தோஷமே போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் சந்தோஷமாக இருப்பது கடினமான ஒன்று. எங்கள் கூட ஒரு குடும்பத்தார் இருக்காங்க, அவங்களும் ஆண்டவர் நேசிக்காங்க. அவங்க வாழ்க்கையில் இதுவரை அவங்க எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆண்டவர்களுக்கு எவ்வளோ உதவி செய்யிருக்கா சொல்லுவாங்க. 2 பேருமே எங்கள் கூட வந்திருக்கிறாங்க. சரியா? 2 பேருமே எங்கள் கூட தான் வந்திருக்காங்க. எப்போதுமே ஒன்றா தான் பார்க்கலாம், எப்போதுமே ஒன்றா தான் பார்க்கலாம். எப்போதுமே எல்லா காரியத்திலும், குறிப்பாக ஆலயத்துக்கும் ஒன்றா தான் வருவாங்க, ஊழியத்துக்கும் ஒன்றா தான் வருவாங்க, கடைக்கும் ஒன்றா தான் போவாங்க. சரியா? வயசு நிறைய ஆயிடுச்சு. சரியா? நீங்கள் இளம் தலைமுறைன்னு தம்பதி நினைச்சிடும், வயசானாலும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சிங்கள் அதையும் சொல்லுவாங்க. எப்படிலாம் அவங்க கஷ்டத்தின் வழியில் இவ்வளவு தூரம் கர்த்தர் தங்களை நடத்தி வருகிறார் என்பதை சொல்வார்கள். ஹலோ, ஆண்டோடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். இதான் என் வாழ்க்கையில் முதல்ல நான் இப்போ கொடுக்குற சாட்சி. ஆண்டவர் வந்து இன்றைக்கி பேசிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஆண்டவர் என்னை பேச சொன்னார்னா கண்டிப்பாக நான் பேசணும் அப்படின்ட்டு. எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ வருஷம் ஆச்சு, 56 வயசு தாண்டியாச்சு. முதல் முறை எனக்கு தான் சாட்சி சொல்ல போகிறேன். ஒரு கூசாடிப்பட்டிலேருந்து சாட்சி ஒன்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுருக்கமாக முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் சுருக்கம் குயிக்காக முடிக்கிறேன். ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தான். எங்கள் அப்பா வந்து கலெக்டர் பிஏவாக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. எங்கள் அம்மா ஒரு டீச்சரு, என் மனைவி டீச்சரு. நான் ஒரு ஏற்றுமதி கம்பெனியில் பொள்ளாச்சியில், அப்போ அந்த டைமில் இந்த சம்பவம் நடக்கும்போது பொள்ளாச்சியில் வேலை பார்த்துருந்தேன். எங்கள் பிரதர் எல்லாமே நல்ல செழிப்பானவங்க தான். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் தான், அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சது வந்து ஒரு எஸ்எஸ்ஏ ஸ்கீம், அது மாதிரி ஏதோ ஸ்கீமில். அதனால் அவங்களுக்கு சம்பளம் வந்து 5 மாதத்துக்கு ஒருக்க கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டு தான் அவங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும்.
அதனால் ஒரு குறிப்பிட்ட அந்த டைமில் ஒரு இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷம் இருக்கும். 2 மாதமாக அவங்களுக்கு சம்பளம் போட முடியல. என்னோடய ஒற்றை சம்பளத்தில் தான் நடக்குது. வீட்டில் எங்களுக்கு 3 பையங்க வாலிப பையங்களாக இருக்குங்க. அந்த டைமில் நல்லா சாப்பிடக்கூடிய பையங்க. அதனால் சாப்பாடு செலவும் செழிப்பாக தான் வரும். எனக்கு வந்து அந்த மாதத்தில் கம்பெனியில் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் பண்ண ஒரு தவறுக்காக நான் அதை கேட்கல. உண்மையில எம்எல்ஏ மிஸ்டேக் தான். என் அசிஸ்டண்ட்டாக வந்து நான் வந்து ஒழுங்காக வேலை வாங்கலான்ட்டு என்னோட அந்த கம்பெனிக்கு வந்த நஷ்டத்தில் என்னோட ஒரு ஷேரை எடுத்துக்கிட்டாங்க. அதனால் என் சம்பளத்துலேயும் பாதி சம்பளம் தான் எனக்கு கிடச்சிது. என் சம்பளத்தில் வேலை வீடு குடும்பம் நடக்கணும். 2 மாதம் எங்களுக்கு சேலரி போடல. 13ஆம் தேதி எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மொத்தம் 700 ரூபா இருக்குது. அந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் நடத்தணும். ஒரு வெள்ளிக்கிழமை பேங்க்கில் போய் பார்த்துட்டு வரேன். என் பேங்க் அக்கௌண்ட்டில் மொத்தமே 700 ரூபா தான் இருக்குது. எப்படி குடும்பம் நடத்த போகிறோம் ரைட்டு. அது பிறகு 2 வாரம் சர்ச்சுக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் 10 ரூபா காணிக்க போட்டாலும் 100 ரூபா போச்சு 2 வாரத்தில். அப்படிங்கும்போது லைஃப் நடத்த முடியாது. சண்டே சர்ச்சுக்கு போகிறோம். இவங்க ரூத்தை பற்றி பேசுனதுனால இவங்க ரூத்து மாதிரியா முன்னாடி ஆண்டவர்கிட்ட தான் ஜோம் பண்ணி இது பண்ணாங்க. அன்றைக்கு சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். அப்போ எனக்கு கண்ணீர் வருது. ஆண்டவரே, நான் வந்து கையில் பைசாவே கிடையாது, வாடகை கொடுக்கணும், 700 ரூபா தான் இருக்குது, இன்னும் 2 வாரம் நாங்கள் ஓட்டணும். ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்னு தெரில. என்னுடைய கணவனுக்கு வர வேண்டிய பணமும் வரல. அதனால் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வருது. ஆண்டோடைய பாதத்தில் அன்றைக்கி கண்ணீர் விட்டு அழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி சொல்கிறேன் அவங்ககிட்ட, எப்போ ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு வாங்க, வர வழி கிடையாது, பிள்ளைகளுக்கு ஒரு மீன் வாங்கி கொடுக்கறனாலும் வேணும். என் பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிடுவானுங்க. அதாவது மட்டன் சிக்கன் இல்லைன்னா அதுகளுக்கு சாப்பாடே உள்ளே இறங்காது. அப்போ நாங்கள் வந்து எங்கள் மாமா இங்கே ஊரில் இருக்காங்க, யார்கிட்டையும் பணம் கேட்கக்கூடாதுங்கிறது என்னோடய எண்ணம். உடனே நான் ஆண்டோடைய பாதத்தில் போய் என்ன குறைவுனாலும் ஆண்டர்கிட்ட சொன்னால் ஆண்டர் கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்களா ஏசப்பா, ஆண்டரே அவங்களுடைய பணத்தையாவது எனக்கு தரணும், அந்த ஓனர் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் தவறாக பிடிச்சிட்டேன், நீங்கள் கொடுத்துடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போய் கண்ணீர் விடுக்கிறேன். ஆனால் அப்படி சொல்லலை. ஆண்டவரே, இந்த மீதமுள்ள நாட்களை நான் எப்படியாவது நான் வந்து ஓட்டணும். இன்னும் 17 நாள் இருக்குது. 17 நாள் நான் பஸ்ஸில் போகணும், அவங்களும் வேலைக்கு போகணும், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும், சாப்பாடு கொடுக்கணும். நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுட்டு வந்துட்டேன். அப்போ இவங்ககிட்ட வந்து சொல்கிறேன், இப்போ போய் ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நம்ம இந்த எப்படியும் அந்த 500 வச்சு ஓட்டுறதுக்கு ஆண்டு ஏதாவது பலன் தருவார், எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அவங்க போய் ஏடிஎம் போகிறாங்க. போய் அங்கே போய் பார்க்குறாங்க, 5700 ரூபா அப்படின்ட்டு பேலன்ஸ் வருது. நம்பவே முடியல. அன்றே உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ 700 ரூபா தான் நம்ம போன வாரம் பார்த்தோம், எப்படி 5700 ரூபா உன்னோட அக்கௌண்ட்டில் வந்திருக்குதே அப்படின்னாங்க. அதுவும் என்ன வந்திருக்குன்னா, கிரெடிட்டட் பை ஏடிஎம் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஏடிஎம் மூலமாக யார் நமக்கு கிரெடிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நான் 500 ரூபா எடுத்த பிறகு பேலன்ஸ் வந்து 5200 அந்த பேலன்ஸில் ரிசிப்டில் வருது. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா அப்படின்ட்டு. அப்போ சரி மேபி ஏன்னா வந்து எங்கள் அப்பாட்ட எனக்கு ரூபாய் எதுவும் போட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி கேட்குறேன், நீங்கள் எதுவும் ரூபா போட்டிங்கப்பா. எங்கள் அப்பா இல்லைங்க. சரி, அப்போ நான் ஒரு சொந்தக்காரங்க அண்ணன்ட்ட வந்து கடன் கொடுத்துருந்தேன். மேபி அவங்க எதுவும் ரூபா போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்க, அவங்க ரூபா போடல. இவங்க ஸ்கூலில் ஏதோ அரியறது வந்திருக்கான்ட்டு அவங்க ஸ்கூலில் விசாரிக்காங்க, அங்கேயும் இல்லை. என்ன வந்துச்சுன்னு ஆச்சரியமாக இருக்குது. சரி, அப்போ திரும்ப இப்போ என்ன போவான்னு திரும்ப ஏடிஎம்மில் போய் அது ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்போன்னு பார்க்க, டெபாசிட்டட் த்ரூ ஏடிஎம். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முந்தி ஏடிஎம்மில் பணம் போடக்கூடிய வசதி நம்ம ஏரியாவில் கிடையவே கிடையாது. சென்னையில் இருந்திருக்கலாம், மேபி மும்பையில் இருந்திருக்கலாம். எப்படி வந்துச்சுன்னு தெரியல. 2011 நடந்தது இது. ஆமாம், அந்த டைமில் கிடையாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சரி, மேபி பேங்க்கில் தெரியாமல் உள்ளே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிலமை முடியும் அந்த 5000 ரூபா எங்கேருந்து வச்சுட்டு எங்களுக்கு இன்னும் தெரியாது. இது முடியும் யாரும் கிளைம் பண்ணவும் இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆச்சரியமான விஷயம். நாங்கள் வந்து இந்தளவுக்கு கண்ணீரை ஆண்டவர் அந்த செகண்டில் உடனே கேட்டார். அன்றைக்கி சண்டே தான் வாழ்த்துக்கு ஜோ பண்ணியிருக்கோம். அன்றைக்கே என் கையில் அந்த அளவுக்கு ரூபா வந்துச்சு. அந்த மாற்றம் கொடுத்தோம். அது பிறகு அது பிறகு எந்த ஒரு குறையும் ஆண்டவர் எங்களுக்கு வைக்கலை. அவ்வளோ சந்தோஷமாக வாழ்க்கைட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவர் அறிவார். சரியா, இந்த சம்பவத்தை நான் கேட்டதே இல்லை. சரியா, கர்த்தர் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த இடத்துல வந்து முறையாக சாட்சி சொல்லணும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். அவர்களுக்கு அவர் ஆண்டவர் செய்ததை அவங்க நினைத்து நன்றி செலுத்த இன்றைக்கு ஆண்டவர் வைத்தார். ஆண்டவராகி கர்த்தர் பெரியவர், நம் துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறவர். நம்ம துக்கம் மாறணும்னா நாம் முயற்சி எடுக்கணும். நாம் முயற்சி எடுக்கிற வேதம் சொல்லுகிற பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடையும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுப்பார்கள். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை
காண்கிறவ. ஒருவேளை நகோமி கண்ணீர் வடித்தாள் இல்லையோ, ரூத் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்திருந்திருப்பாள். ரூத்துடைய அதாவது வேதனைகளை அவள் எங்கே கொண்டு செல்வது என்று சொல்லி அறியாதிருந்த சூழ்நிலையிலே அவள் கர்த்தரை அறிந்து கொண்டாள். அதனால்தான் அவள் இப்படியாக சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ரூத்துவின் சரித்திரத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நகோமி சொல்லுகிறான், என் மக்களை நீங்கள் திரும்பி போங்கள் என்று சொல்ல, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள் என்று சொல்லும்போது ரூத் சொல்லுகிற காரியம் 16ஆம் வசனம் பின்பகுதி, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். நம்ம வீட்டில் எப்படி சொல்லுவோம், உங்க வீடு எங்க வீடு, எங்க அப்பா உங்க அப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? ஒண்ணுமே இல்லை, ரூத்துக்கு புருஷனே இல்லை. மாமியார் சொல்ல, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய. எங்க ஊர் சர்ச்சு தான் பெருசா இருக்கும், எங்க ஊர் சர்ச்சு தான் பெருசா இருக்கும். இது ஒரு சர்ச்சா? ஆளே இல்லை, அப்படித்தானே சொல்லுவோம். ஆளே இல்லை. ஆளை கூட்டி சேர்க்கறதுன்னா உங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு. ஆள் இல்லாத இடத்துல ஆட்களை பிடிக்கிறதுன்னு உங்களை ரட்சித்து வச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்றீங்க, எங்கள் ஊர் எப்படி இருந்துச்சு, எங்கள் ஊர் இருந்துச்சு, உங்கள் ஊரையே சொல்லிகிட்டே இருக்கணும், அப்படி தானே? நிறைய நேரத்தில் என்ன சொல்லணும்னா, நாம் விசுவாசம் உள்ளவர்களா இல்லை. வேதம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கிடும். இந்த விசுவாசம் எப்படி வரும்னா, வசனத்தை கேட்கறதுனால வரும். புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்தவைகளை திரும்ப திரும்ப படித்தாதான் என்ன வரும், விசுவாசம் வரும். நம்மோட உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க. சரியா? நம்ம துரிதமாக முடிக்க இருக்கிறோம். எங்கள் கூட ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயம் செஞ்சிருக்கிறார். சரியா? அவங்க கூட உள்ளவங்களாம் அவங்களுக்கு அவநம்பிக்கையான வார்த்தை சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறார். அதுவும் இந்த காலத்தில் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் நடக்கும். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்னும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பெரிய கிருபையில் 2017ஆவது ஆண்டில் ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்தின்படியும் நிறைய ஊழியக்காரர்கள் மூலமாக முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியும் அந்த ரெண்டும் கோயின்சைட் ஆகி எனக்கு கர்த்தர் ஆண்டவர் வேலையை கொடுத்தாங்க. வேலை கிடச்சிட்டு 2017. ஆனால் எனக்கு சேலரி வராமல் இருந்தது. அப்போ மேனேஜ்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அமௌண்ட் கொடுத்துட்ருந்தாங்க, கொஞ்சம் மினிமமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் டைம் கோவிட் வந்தது. அப்போது அந்த சேலரியும் எங்களுக்கு நிறுத்திட்டாங்க. கோவிட் டைமில் எல்லோரும் வீட்டில் இருக்கிற நேரம் எல்லோரும் எப்படி இல்லாமல் ட்ரை பண்ணி என் கூட அப்பாயின்மெண்ட் ஆனவங்க, எனக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க, எனக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்க எல்லோரும் சேலரியை வாங்கிட்டாங்க. நான் மட்டும்தான் காலேஜில் சேலரி வாங்காமல் இருந்தது. அப்போ நாங்கள் ரொம்ப ஜெபத்தில் இருந்தோம். நானும் கணவரும் முழுரல் ஜெபங்கள் அந்த கோவிட் டைமில் இருக்கும்போது ஜெபத்தில் கேட்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிகினிங்லே நான் என்ன செய்யணும் ஏசப்பா அப்படிங்கும்போது ஆண்டவர் என் கூட சொல்லியிருந்தாங்க, உனக்கு வேலையை கொடுத்ததுன்னா சம்பளத்தை நான் தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. என் கரம் குறுகி போகலை. இந்த வாக்குத்தத்தத்தை நான் உறுதியாக பிடிச்சிக்கிட்டே, எனக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை. இதுக்கு இடையில் எனக்கு டயசிஸ் அந்த லெவலில் இருந்து மிரட்டல்கள்லாம் வந்துச்சு, உங்கள் வேலையை நாங்கள் தூக்கிடுவோம், நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு பெரிய லெவலில் இருந்து எனக்கு மிரட்டல்கள்லாம் வந்தது. இன்னும் நிறைய காரியங்கள். ஆனால் நானும் என் கணவரும் லஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப வைராக்கியமாக இருந்தோம். ரொம்ப அது கடினமான காரியமாக இருந்துச்சு, ரொம்ப எளிதாக இல்லை.
ஏன்னா நான் காலேஜுக்குள்ளே போனாலும் எல்லாரும் என்னை பார்க்கும்போது இவங்க சேலரி வரல, பாவம், ஐயோ பாவம் அப்படின்னு பார்ப்பாங்க. எனக்கு ஒரு நாளும் அந்த எண்ணமே இருந்ததில்லை. ஏன்னா ஒருவேளை என் சேலரியை கூட நிறுத்திட்டாங்க, எனக்கு மினிமமாக கொடுத்த அமௌண்ட்டை நிறுத்தினாங்க. நிறுத்தும் போது கொஞ்சம் எங்களுக்கு திணறல் ஆச்சு. ஏன்னா அது வரைக்கும் ஒரு பிளான் பண்ணி நாங்கள் போயிட்டு இருந்தோம். எனக்குரியது நிறுத்தப்படும் போது என் பாப்பாவுக்கு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கோம். கையில் காசு இல்லாமல் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். அவங்ககிட்ட ஏடிஎம்மில் காசு கிடையாது. யார்கிட்ட போட சொல்ல என்ன செய்ய நிற்கும்போது அதிசய விதமாக ஆண்டவர் வந்து நிறைய தேவைகளை சந்திச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் சூழ்நிலைகளுக்கு இன்னும் தள்ளப்பட்டிருந்தோம். ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபை எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா, ஃபுல்லும் ஜெபந்தான். விசுவாசத்தோடு ஜெபித்துட்டே இருந்தோம். அப்போது திருநெல்வேலியில் அந்த ஜேடியை பார்க்குறதுக்கு என்னை கணவர் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் 2 பேரும் தான் போவோம். போயிட்டு நாங்கள் போய் மனுஷனை பார்ப்போம். ஆனால் போடுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் போட மாட்டாங்க. ஏன்னா பின்னால் இதை எதிர்பார்க்காங்கங்கிறத ஓப்பனாக அவங்க சொல்லலை. ஆனால் நாங்கள் 2 முறை பார்த்துட்டு நான் அப்புறம் சொல்லிட்டேன், இவங்க என்னை கூப்பிடும்போது நான் மனுஷனை பார்க்க வரவே இல்லை, இந்த ஜேடியை மட்டும் நான் பார்க்க, அவர் ஒரு சைன் பண்ணால் போதும், ஆனால் சைன் பண்ண மாட்டாங்க. போயிட்டு வாங்க பண்ணுறோம்பாங்க, இப்படி நாட்களை கடத்திட்டுனாங்க. நான் மனுஷனை பார்க்க வரலன்னு உறுதியாக நாங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சில வழிகளை திறந்து அதிசய விதமாக அவங்கள சைன் பண்ணுறதுக்கு தள்ளப்பட்டாங்க. ஜேடி அந்த ஆஃபீஸ் அதிர்ந்துச்சு. என்ன அப்படின்னா, நாங்கள் சைன் பண்ணிடுறோம், அவங்கள கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகளுக்கு எதிராக அந்த ஜேடி தள்ளப்பட்டாங்க. கடைசியில் அவங்க சைன் பண்ணுறாங்க. திரும்ப எனக்கு அற்புதம் என்னென்னா, ஒரு பேப்பர் எனக்கு சைன் ஆக வேண்டியது இருந்தது. மீண்டுமா அவர் ரிட்டையர்ட் ஆகி போகணும், எல்லாருக்கும் சைன் பண்ணுறாங்க, எனக்கும் சைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு, ஏன்னா ரிட்டையர்ட் ஆகி போகிறாங்க, அதெல்லாம் மாட்டிக்கிடுவாங்க. உடனே எனக்கு அந்த பேப்பரை திரும்பியும் சைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்போஸ் வச்சாங்க. பெரிய மிராக்கிள் இது. எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க், எப்படி வந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக ஆண்டவர் மாற்றினாங்க. ஆச்சரிய விதமாக ஆண்டவர் இந்த அற்புதத்தை செஞ்சாங்க. உண்மையிலே கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்ய வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருந்து அற்புதங்களை செய்திருக்க. ஒருவேளை துக்கம் இருக்கும், ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு நெருக்கம், கஷ்டம் இருக்கும். இந்த துக்கத்தை மாற்றுவதற்கு ரூத்துவை போல செயல்படணும். விசுவாசம் அவசியம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அந்நிய பெண் அந்த ரூத்து இந்த நகோமியுடைய வாழ்க்கையை பார்த்து பேச்சை பார்த்து 3 வருஷம் பேதுரு யாரோடு இருந்தார்? இயேசுவோடு. இந்த பேதுரு சொல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு, இவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். ஆனால் உன் பேச்சு அதை ஒத்து இருக்கிறது. நீனும் அவனோடு இருந்தான் அல்லவா, சுற்றி இருக்கணும்னா பேதுரு வேணுங்க. இந்த நகோமி ஒருவேளை கர்த்தரை மறந்து கணவனோடு இந்த மோவாப் தேசத்துக்கு வந்து விட்டாள். திரும்பி பெத்லேஹேம் போகணும், அங்கே போகணும்னு அவளுக்கு எண்ணமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவளை நேசித்ததோடு கூட ஒருவேளை அவள் நிமித்தம் அந்த குடும்பத்திற்குள்ளே வந்த இந்த ரூத்துவுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். நம்ம வீட்டில் நம் மூலமாக தான் யார் மனம் திரும்பணும்? ரட்சிக்கப்படாத மருமக்கள் மனம் திரும்பணும், கணவர் மனம் திரும்பணும். சரியா? நம்ம மூலமாக தான். சரியா? நாம் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம என்ன செய்வோம்? சில நேரம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமாம், நல்லா கோயில் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கோயில் போவேன் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பதில் தெரியாது. சரியா? நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கா? பாவெல்லாம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கா? இன்னைக்கு என்னெல்லாம் பேசுனீங்க? அடுத்தவங்களை பற்றி குறை சொன்னீங்களா? 2 பேர் யார்கிட்டயா பேசுனதுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆராதனைக்கு போயிட்டு வந்தோன்னு சொல்லியிருப்போம், என்ன வாழன்னு பேசுங்க அப்படி தானே சொல்லியிருப்போம். சொன்னல அது என்ன அர்த்தம்? இருதயத்தில் என்ன இல்லை? வசனம் இல்லை. நமக்கு முழுக்க சாப்பாடு, மட்டன் சாப்பாடு சாப்பிடணும். அதானே இன்னும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தேவ சமூகம் என்னது? ஆனந்தமாக இருக்கும். இன்னும் ஆண்டவர் பேசணும், இன்னும் தொடணும், இன்னும் ஜெபிக்கணும், அதுதான் ஆசையாக இருக்கும். சரியா? இன்னும் ஆசையாக இருக்கும். நமக்கு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையான்னா எப்படி தெரியுது? நம்ம பேச்சிலே தெரியுது. ஏன்னா இருதயத்தின் நிறைவு
வாய் பேச. ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவை குறித்து பேசுவார்கள், பரிசுத்தமானவர்களை பேசுவார்கள், பிறருக்கு இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஜெபமெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களும் இயேசுவண்டை வர வேண்டும். இதுதான் அவங்க ஜெபம். கர்த்தர் அதை என்ன செய்கிறார் பார்க்கிறார். அப்போ அந்த ரூத்து இப்போ ஆண்டவரை என்ன அறிந்து கொண்டாள். இந்த ஆண்டவரை அவள் தேட ஆரம்பித்து விட்டாள். இனி இந்த ஆண்டவரோடு வாழ்ந்தால்தான் துக்கம் மாறும். அவள் நிச்சயித்து விட்டாள். இனி இந்த ஆண்டவரை தேடினால் போதும், என் துக்கம் என்ன செய்யும், மாறிவிடும் என்று சொல்லி ஆண்டவரை தேடுவதுதான் அவளுடைய நோக்கம். சரியா? சரி. சிலர் நம்முடைய வாழ்க்கை எத்தனையோ வாய்ப்புகளை கிடைச்சாலும் என்ன செய்கிறதில்ல, ஆண்டவரை தேடுறதில்லை. எங்கள் கூட ஒரு அக்கா வந்திருக்காங்க. ஆண்டவரை தேடினதுனால அவங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்ய துக்கத்தை மாற்றிருக்கிறார். அவங்களுக்கும் ஆண்டவர் துக்கத்தை மாற்றிருக்கிறார். அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்க, சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவங்க. சரியா? அவங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். அதையும் சொல்லுவாங்க. சரியா? இப்போ சொல்லுவாங்க, படிக்கலாமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை, சந்தோஷம் என்னில் பொங்குதே. 4 தம்பி, நான் ஒரு பொண்ணு. எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, கஷ்டப்பட்டு தான் என்ன செஞ்சாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, கல்யாணம் ஆகி நான் எங்கள் அம்மா கூட தான் இருந்தேன். கொஞ்ச நாள் என்ன செஞ்சோம், கோயம்புத்தூரில் இருந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டில் தான் இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு சாதாரண கூலி தொழில் செய்கிறவங்க தான். ஒரு கம்பெனியில் டிரைவராக இருக்காங்க. என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப எங்கள் வீட்டில் வந்து என்ன குறைஞ்ச வருமானம் தான். ஆனால் நான் என்ன செய்வேன்னா, அந்த வருமானத்தை வச்சு ஜோமனும் எப்போவுமே, ஏசப்பா அந்த வருமானத்தை இந்த மாதம் முழுசு என்ன செய்யுங்க, எனக்கு ஆசீர்வதித்து தாங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுவேன். எல்லா தேவைகளும் என்ன செய்கிறாங்க, ஏசப்பா சந்திச்சு வராங்க. அதே மாதிரி 10 வருஷமும் என்ன செய்யலை, தனியாக தான் என்ன செஞ்சோம், வாடகை. எங்கள் அம்மா கூட கொஞ்ச நாள் இருந்தோம். அப்புறம் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். இடம் வாங்கி போட்டிருந்தோம், ஆனால் வீடு கட்டவே முடியல. ஆனால் 10 வருஷம் கழிச்சு ஏசப்பா என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு ஒரு அழகான வீடு கட்டி தந்தாங்க. இந்த வீட்டுக்காண்டி நான் எந்த பணமும் சேகரித்து வைக்கலை, யார்கிட்டையும் என்ன செய்யலை, வாங்கவும் செய்யலை. கவர்மெண்ட்டில் இருந்து ஏசப்பா எனக்கு வீடு கட்ட உதவி செய்தாங்க. கடனை அடைக்கும் ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சு வராங்க. ஏசப்பாவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தினமும் மாலையில் ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்துடுவாங்க. சரியா? தினமும் மாலையில் வந்துடுவாங்க. என்னை காணப்பட நான் காணப்படுவேன். ரூத்து துக்கத்தை நீக்கிற ஆண்டவரை தேட ஆரம்பித்தா. ஒருவேளை வாக்குத்தத்தத்தின் பூமியில் இல்லை, மோவாபிய தேசத்தில் இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளோடு இருக்கணும். இந்த ஐக்கியத்தை அவள் விரும்பினாள், பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை அவள் விரும்பினாள். எனவே இந்த நகோமையின் பின்னே போனாள். நம்ம ஆலயத்துக்கு போனால் என்ன கிடைக்கும்னு நினைக்கும், அப்படி தானே? ஆலயத்துக்கு போனேன், ஒரு தம்பி என்கிட்ட சொன்னான், நான் சர்ச்சுக்கெலாம் வரேன், இந்த டயசிஸில் எனக்கு என்ன வேலை தந்தீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்னைக்கு வேலை? நானும் இது தம்பி சொன்னோன்னே நானும் படித்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போல், படித்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு மெதுவாக பக்கத்தில் இப்போ தான் அவன் பிஎட் முடிச்சிருக்கான், அவனுக்கு வாயை பாருங்கண்ணா அப்படின்னா. எப்போ தான் பிஎட் முடிச்சிருக்கான்? எங்கள் டயசிஸ், உங்கள் டயசிஸ். அவன் சொல்ல உங்கள் டயசிஸு, அதில் எனக்குங்க வேலை தருவாங்க, எனக்குங்க வேலை. இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா, சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும், வேலை கிடைக்கும். சர்ச்சுக்கு போனால் வேலை கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவம் நான் சொல்லுகிறேன், எனக்கு ரொம்ப துக்கமான ஒன்று. அவர் சபை ஊழியர், சபை ஊழியர். அவர் சபை ஊழியர் இருந்த பிள்ளைகள்லாம் வேண்டாம், எப்பா போதும்ப்பா, நீங்கள் சபை ஊழியரெல்லாம் இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை எடுத்தாச்சு, எல்லா பிள்ளைகளுக்கும் வேலையை வாங்கியாச்சு. பிள்ளைகளே சொல்லிட்டு, எப்பா எல்லாருக்கும் வேலையை வாங்கியாச்சு, இனி போய் என்னங்க சபை ஊழியமாக்கணும். அவரும் சட்டுப்புட்டுன்னு அந்த ஐயா வந்தோடனே, நான் சபை ஊழியராக இருக்கல அப்படின்னாரு. அந்த ஐயா பார்த்தாரு, சரி சரி போயிட்டாரோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு வாங்கி உள்ள வச்சுட்டாரு. அவர் நினச்சாரு இங்கே இருங்கன்னாரு. அவர் பார்த்தார், அந்த போதகரன்னு வாங்கி உள்ள வச்சுட்டாரு. அவர் வெளியே போயிட்டார். வெளியே போனோன்னு பித்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டு சுற்ற ஆரம்பித்தார். அப்படியே எங்கே போகணுன்னு தெரியல, எங்கே வீட்டிலே இருக்க முடியல. ஆலயத்துக்கு வந்தாலும் பின்னாடி இருந்துகிட்டே பார்க்க ஆரம்பித்தார். நாங்கள் மெதுவாக போய் கேட்டேன், சார் வம்பா கெடுத்து விட்டிரு, வம்பா கெடுத்து விட்டிரு, நான் அங்கே வேணால் சொல்கிறேன் ஐயாட்ட சொல்லி திரும்ப உங்களை உள்ளே சேர்த்து விடணும். அவர் சொன்னேன், நான் உள்ளே வந்துடுறேன், நான் உள்ளே வந்துடுறேன், என்னை எப்படியாவது உள்ளே சேர்த்துருங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாங்கியாச்சு, பிள்ளைகள் என்ன சொல்லுது, சபை ஊழியர்
வேண்டாம். அவருக்கு இந்த சபையில் இருப்பதுதான் அவருக்கு சந்தோஷம். அது வெளியே போனவர் தான் தெரியுது. நிறையவருக்கு என்னென்னா, இந்த சபையை விட்டு ஓடிடலாம், அங்கே ஓடினா நமக்கு சந்தோஷம் கிடையாது, இங்கே ஓடினா கிடைக்கணும். எங்கேயுமே சந்தோஷம் கிடையாது. தேவ சமூகத்தில் சந்தோஷம் கிடைக்கும். தேவ சமூகத்தில் அது யாருக்கு தெரிஞ்சுன்னா, ரூத்துக்கு தெரிஞ்சிச்சு. எனவே தேவ ஐக்கியத்தை அவள் விரும்பினாள். தேவ ஐக்கியத்தை விரும்பினாள். அன்பானவர்களே, தேவ ஐக்கியத்தை விரும்பணும். தேவ ஐக்கியத்தை விரும்பணும். உலக பொருளுக்காக அல்ல, என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்து வரல. இந்த ஆண்டவரோடு இருந்தால் என் துக்கம் மாறிட்டே இருக்கும். சரி, ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் தான் எங்கள் கூட உள்ளவங்க ஒரு அக்கா வந்திருக்காங்க, ராணி அக்கா. அவங்களும் இந்த ஆண்டவரால் தான் சந்தோஷம், ஆண்டவர் தான் அவங்களுக்கு எல்லாம் என்பது சொல்லுவாங்க. அறிந்தவர்களை விட அறியாதவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கிடைக்கிற நன்மைகளை அறிந்து ருசித்தவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இந்த வேளையில் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நான் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ உபத்திரங்கள் வந்திருக்கு. ஆனால் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்கிறேன். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கார். ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்கிறேன். ஆண்டவர் என் கணவருக்கு பின்னால் பேக் பெயின் வந்துட்டு இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தாப்போ வைத்தியர்கிட்ட போயிட்டு வரேன். நாங்கள் வைத்தியர்கிட்ட போயிட்டு வந்து ஸ்கேன் பண்ணுனாங்க. டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க. அந்த ஸ்கேன் பண்ணதுக்கு லூக்கா சுதிரிக்கு போவோன்ட்டு அப்படி போயிட்டாங்க. அவங்களே போயிட்டாங்க. 60 இதில் வேகமாக போயிருக்காங்க பைக்கில் அப்போ போயிட்டாங்க. கால் லேசாக தான் வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆஸ்பத்திரியில் போய் 3 நாள் இருந்தாங்க. 3 நாள் நானும் போயிருந்தேன். 3 நாள் இருந்தோம். ஆனால் எலும்பி குளிக்க நல்லா நடந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரு நாள் திருநெல்வேலியில் போய் ஸ்கேன் பண்ண போனோம். ஸ்கேன் பண்ண போயிட்டு வரும்போது பயங்கரமாக அழுதுகிட்டு தான் வந்தாங்க. கால் வலி தாங்க முடியல, என்னால் தாங்கவே முடியலன்னு அழுதுகிட்டு வந்தாங்க. அந்த பிறகு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீல் சேரில் தான் போகும்போது பைக்கில் போனாலும் வரும்போது வீல் சேரில் ஏறி தான் காரில் ஏறி வந்தோடனே எனக்கு அப்படின்னு ஒரு கவலையும் இல்லை. ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அவங்க எதுவும் அழும்போதும் அழாதங்க, நம்ம செய்த தப்பு நம்ம தவறுகள் நிமித்தம் தான் இப்படி சோதனைகள் வரும், அழாதங்க, தைரியமாக இருங்க, எசப்பா நமக்கு விடுதலை தருவார் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அற்புத பெருவிழா வருது. அந்த சாம்பர் புதன்கிழமை கழித்து 2 நாள் கழித்து அற்புத பெருவிழா வருது. அந்த அற்புத பெருவிழாவில் டாக்டர் சொன்னாங்க 3 மாதம் படுக்கையிலே தான் இருக்கணும், நீங்கள் எழும்பவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அந்த பயம், ரொம்ப பயம் அவங்களுக்கு. பிறகு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்தியர் சொன்னாங்க 3 மாதம் ஆகும், 3 வருஷம் கூட ஆகும், 1 வருஷம் கூட ஆகும், நீங்கள் அப்படி தான் இருக்க வேணும் அப்படின்னாங்க. அந்த நான் ஏசப்பா அப்படிலாம் படுக்கையில் கிடந்து யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர், எத்தனையோ நன்மைகள் செய்தவர், இதுவரைக்கும் நன்மைகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர். நான் எங்கே சோம்லனாலும் நான் ஆசிரியர் பண்ண விரும்ப மாட்டேன். எப்போதும் ஆண்டவர் பாதத்திலே காத்துன்னு எப்போதுமே ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அதுபோல் நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் பாதத்திலே ஜெபிப்பேன். ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜெபிக்கலாம் வாங்க பார்க்குற இன்னைக்கு நமக்கு அற்புதம் செய்வார்னு நம்பிக்கை, உங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொன்னேன். அதே போல் எனக்கு எசப்பா அன்னைக்கு அற்புதம் செய்வார்னு அவங்களே ஒரு விசுவாசத்தோடு சொன்னாங்க. அந்த அற்புத பெருவிழாவில் நான் ஜெபித்துக்கொண்டு இருக்கேன். 2 பேரும் அவங்க எப்போவுமே ஜெபம் பண்ண மாட்டாங்க. நான் மனசுக்குள்ளே ஆண்டவரை நினச்சிக்கிட்டேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்களும் ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாளும் அப்படியே அழுது மாட்டாங்க. ஏசப்பா எல்லார் பேரையும் சொல்கிறீங்க, எங்கள் பேரை சொல்ல மாட்டீங்களா, நாங்கள் அவ்வளோ பயங்கரமான பாவியா அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏசப்பா பேர் சொல்லி இல்லை. ஆனால் மோகனன்னு சொன்னாங்க, என் பிள்ளைகள் எவ்வளவா அழுகிறாங்கப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்கி உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது உடனே எழும்பி நடந்து பார்ப்போன்னு நடந்தால் அடுத்த ரூமுக்குள்ளே போய் டான்ஸ் கூட ஆடியிருக்காங்க. அப்படி கால் வலியை கொடுத்து மாற்றி கர்த்தர் அற்புதம் செய்தார். 3 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும், 3 வருஷம் கூட ஆகும்னு
டாக்டர்கள் வைத்தியர்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் 14வது நாள் வேலைக்கே கிருபை செய்தார். என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கார். இதுபோல் ஆண்டவர் பார்த்துருந்து 2வது மருமகளுக்கு குழந்தை பல பிரச்சனை, மூக்கு இல்லாமல் பிறந்திருக்கு, அப்படி இப்படிலாம் டாக்டர் சொன்னாங்க. அப்போவும் நாங்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்ல பிள்ளையா ஆண்டவர் தந்தார். என் தேவாதி தேவனுக்கு கூடான்னு சொல்கிறோம். எங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிற நீங்களும் ஆண்டவரை தேடும்போது, மனதோடு தேடும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். உன்னை காக்கிறவர் உறங்கா, உந்தன் காலை தள்ளாட ஓட்டா, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரரை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு அருமையான ரூத்தினுடைய விசுவாசம் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்தது, கொண்டு வந்தது. எனக்கு விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுறோமா? ஒருவேளை இயேசுவை பற்றி ஏதோ ஒரு சூழலில் கேள்விப்பட்டவர்கள் உண்டு. இந்த இயேசு இயேசு என்று சொல்ல முழு இருதயத்தோடு நீங்கள் தேடினால் உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதம் செய்வார். நிச்சயமாய் அற்புதம் செய்வார். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் மாற்ற வல்லவர். உங்கள் துக்கத்துக்கு முடிவை இன்றைக்கு கட்டளையிட வல்லவர். இந்த இடத்துல இந்த ரூத்து துக்கத்தை மாற்றும் ஆண்டவரை அண்டிக் கொண்டாள். ஆண்டவரை அண்டிக் டமார் டமார்னு எங்கள் ஊரில் வெடி வெடிச்ச மாதிரி சத்தம் கட்டுச்சு, அப்படி தானே? அப்போ எங்கள் ஊரில் ஒரு குடும்பத்தார் சிக்கி தவித்தாங்க. அவங்க இப்போ வந்து சாட்சி சொல்லுவாங்க. சரியா, டமார் டமார்னு வெடி தானே வெடிச்சிருக்கோம். எங்கள் ஊரில் என்ன நடந்துச்சு அதை அவங்க சொல்லி எப்படி ஏசப்பா அவங்கள வச்சிருக்காரு இன்னைக்கு அதை சொல்லுவாங்க. சரியா, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2023 டிசம்பர் 17 எங்கள் ஊரில் பெரிய மழை, பெருமழை. எதுவுமே இது நாள் வரைக்கும் எனக்கும் 52 வயசாகுது, பார்த்ததே கிடையாது. பெரும் வெள்ளம். அப்போ வந்து நைட் பகல் ஃபுல்லாக மழை. 17 18 வெள்ளம் வந்துட்டு, தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் எல்லாமே வெள்ளம். அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து வெள்ளத்தில் இருக்கோம். எங்கள் வீடு வந்து ஓடுபட்ட வீடு தான், பெரிய வீடு, மண் வீடு தான் பார்த்துங்க. நல்ல பழைய காலத்து வீடு. நாங்கள் ஒரு சீட்டு போட்ட வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறுது. ஒரு கட்டில் போட்டு மேலே ஒரு கட்டில் போட்டு உட்காந்துருக்கோம், வெளியே போகலை. ஆனால் உட்காந்துக்கிட்டு இருக்கச்சிலே ஒவ்வொரு வீடும் டமால் டமால்னு விழுது. 1 மணிக்கு ஒன்று விழுது, 1:30க்கு ஒன்று, 2 மணிக்கு அப்படின்னு விடிய விடிய வந்து டம். எங்கே பார்த்தாலும் கரண்ட் இல்லையா, ஒரே சத்தம். அதில் பார்க்க போனால் எங்கள் வீடும் ஒன்று விழுந்துட்டு. விழுந்ததில் அந்த வீட்டில் வந்து நான் வந்து இந்த வீட்டில் இருந்ததுனால ஒரு 5 பேர் டேங்கு கட்டுறவங்கள, இந்த பெரிய என்ன குடி தண்ணீர் டேங்கு இருக்குல்ல, கட்டுறவங்க 5 பேர் இருந்தாங்க எங்கள் வீட்டில். அப்போது வந்து சாயங்காலம் போச்சில் வந்து 6 மணிக்கு ஏக்கா நாங்கள் அன்றைக்கி போண்டாலாம் சுட்டோம், வேலை தான் செய்யலை, இனிமேல் ஏதாவது பண்டையாவது சுட்டு திங்கணும், அதனால் உட்காந்து போய் படுத்துற வேண்டி தான் 8 மணிக்குன்னு. அவங்க வந்து வேலை மத்தியில் 8 மணிக்கே வந்து படுத்துக்கிடுவாங்க பார்த்தீங்க. அப்போது நம்மகிட்ட சொல்லிட்டு தானே போனாங்க, வீடு வேறு விழுந்துட்ட ஏசப்பா, 5 பேருடைய நிலைமை என்னதோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுகிட்டே இருந்தேன். 1 மணிக்கு எங்கள் வீடு விழுந்துட்டு, 19 அதிகாலை விழுந்துட்டு. நான் முழிச்சே தான் இருக்கேன். எனக்கு தன்னை கொண்ட ஒரு நாளுமே நான் வாழ்க்கையில் கூட கல்யாணத்தன்னைக்கு கூட தூங்கியிருப்பேன், ஆனால் அன்றைக்கி தான் தூங்கவே இல்லை பார்த்தீங்க. அப்படி ஃபுல்லாக அப்படி ஒரு நாள் தூங்காமல் முழு ஜபம் கூட தூங்கியிருப்பேன். ஆனால் கடவுளை இப்படி தூக்கமே இல்லையா, என்னதோ என் 5 நபரும் என்னாச்சோ, அவங்க குடும்பம் என்னாச்சோ, ஆண்டவரே ஆண்டவரே காப்பாற்றிருக்கணும், ஆண்டவரே அவங்க போயிருக்கணும் ஆண்டவரே. ஏன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது
இவ்வளோத்துக்கு தண்ணி. அதனால் ஏசப்பா என்ன ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன் வீடு போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் 5 உயிரும் காப்பாற்றிருக்கணும் ஆண்டவரே அப்படின்ட்டு. நிறைய இடத்துல உழுது, ஆனால் ஆண்டவர் எல்லா உயிர்களும் காப்பாற்றணும் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வீடு விழுதோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் காலையில் 6 மணிக்கு நான் நினச்சது, அந்த 5 பேர் என்கிட்ட 8 மணிக்கு படுத்துருவாங்கன்னு சொன்னாங்கண்ணே. ஏசப்பா எப்படி இருக்காங்களோ அப்படின்னு உள்ளே போய் பார்க்கணுன்னு போகிறேன். 5 பேரையும் காணும், என்னாச்சோ யாது அப்படின்னு. பின்னாடி இந்த ஒருத்தர் வந்து ஏக்கா அவங்க ஒரு மணிக்கு போயிருப்பாங்கக்கா, 1:10 ஒரு 7 நிமிஷத்தில் அவங்க வீடு விழுந்துட்டுக்கா அப்படின்னா. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு நினச்சேன். அதுக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த பையன் என் பொருளெலாம் இருக்கான்னு பார்க்க நான் அங்கேருந்து ஒருத்தன் வந்தான். வந்து என்னையா ஏக்கா நாங்கள் 5 பேருமே போயிட்டோண்ணா, கர்த்தருக்கு சோத்திரம்ப்பா, என் வீடு போனாலும் பரவாயில்ல, என் உயிர் காப்பாற்றி தந்து தேவாதி தேவனுக்கு நன்றி அப்பா அப்படின்னு சொன்னேன். திருப்பி அதுக்குற நான் என் வீடு வந்து விழுந்துட்டுன்னொன்னே நான் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணேன். ஆனால் நான் வந்து ஒரு சின்ன சத்துணவு அம்பியாளராக இருந்தோன்னே எனக்கு உங்களுக்கு வீடு கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போது நான் வந்து அந்த வீடியோ வந்து சொன்னார், உங்கள் மகா பேரில் எழுதி கொடுங்க அப்படி. மகாலை உள்ளூரில் தான் கட்டி கொடுத்துருக்கேன், அதனால் மகா பேரில் எழுதி கொடுங்கன்னா நான் சரியப்பா அப்படின்னு எழுதி. அவங்க சொல்லி தான் நான் என் கையால் இடிச்சும் போடலை வீடை, அவங்க சொல்லி தான் என் மகளுக்கே நான் கொடுத்தேன் எழுதி. அப்போது ஆர்டர்லாம் தந்துட்டாங்க. ஆர்டர் தந்து நான் ஒரு 70-80% வரை கட்டிட்டேன். கட்டின பிறகு அந்த ஆர்டரை பல சூழ்ச்சிகள் பண்ணி அதை கட் பண்ணி விட்டாங்க. கட் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப வேதனை. ஆண்டவரே ஏசப்பா, நான் வந்து இடிக்கலை, என் உயிரை வேற காப்பாற்றி தந்திருக்கிறேன். ஆனால் நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன் அந்த வாசலில், அந்த 6 மணிக்கு இந்த உயிரை காப்பாற்றின பிறகு இந்த இடத்துல நான் ஒரு சாட்சியாக ஒரு வீடை கட்டணும் ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அதை இடிச்சிடணும், அதை விற்றுறணும், அதில் வேண்டாம், அந்த இடமே வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் பொருத்தனை பண்ணியிருந்தாலும் அந்த பொருத்தனைப்படியே ஆண்டவர் எனக்கு எப்படியாவது நான் வீடு கட்டி அந்த இடத்துல பார்க்கணும் ஆண்டவரே, நான் ஒரு சாட்சியாக அதில் ஒரு நிற்கணும் ஆண்டவரே, உங்கள் சாட்சியாக ஒரு சாட்சி சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா. அதில் எனக்கு ஆர்டர்லாம் தந்தாங்க, அது கட் பண்ணியாச்சு. திருப்பி கலெக்டரு எங்கள் வீட்டுக்காரங்க, என் பிள்ளைக்கு தானே நான் எழுதி கொடுத்துருக்கேன், எனக்கு 2 பொம்பளை பிள்ளை தான், பையன் வேறு இறந்து போயிட்டான், அதனால் இப்போ 2 பொம்பளை பிள்ளைக்கும் அந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தான் எழுதி கொடுத்துருக்கேன். அதனால் கலெக்டர் ஆஃபீஸில் அந்த புது கலெக்டர் வந்திருந்தாரா, அதெல்லாம் எங்கள் வீட்டில் அவங்க சொன்னேன்னே, பையன் இல்லை பொம்பளை பிள்ளைக்கு தானே அவங்க சொத்து உண்டு எழுதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ஆர்டர் போடணும்னு சொன்னாங்க. திருப்பி எனக்கு ஆர்டர் அடித்து கலைஞர் வீடு திட்டத்தில் தேவன் தந்திருக்காரு, கோடா கொடி சோத்திரம். கர்த்தர் பெரியவர், ஆண்டவர் ஆபத்திலே காக்கிறவர், ஆபத்திலே காக்கிறவர். இந்த அருமையான வேளையில் ரூத்துடைய வாழ்க்கையில் அவள் விசுவாசத்தோடு வந்தாள். வரும்போது வெறுமையாய் வந்தாள். வரும்போது விசுவாசத்தோடு அவள் வெறுமையாக தான் வந்தாள். உலக பிரகாரமாக அவளுக்கு எதுவுமே அவளுக்கு இனி நடக்கும் என்று நம்பிக்கை இல்லை. ஆனால் வேதம் சொல்ல, வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற ஆண்டவர் அல்லவா நம்முடைய ஆண்டவர். இந்த ரூத்து வந்தபோது அவள் வெறுமையாக ஒரு யூதா கோத்திரத்திற்குள்ளே அவள் வந்தாள். ஒரு அந்நிய பெண் தான், ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சந்தோஷத்தை, அவரால் கிடைக்கும் ஆசீர்வாதத்தை அவள் தேடி அவரோடு உள்ள ஐக்கியத்தை தேடினாள். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், ஜெபிக்கிற அனுபவத்தை, ஜெப ஐக்கியத்தை என்ன செய்யணும், நம்ம வலுப்படுத்தணும். ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே என்ன செய்யணும், வரும்போது நல்ல ஐக்கியத்திற்குள்ள வரும்போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், வழியை உண்டாக்குவார். இந்த வழியை உண்டாக்குற ஆண்டவர் இந்த ரூத்துக்கு என்ன செய்கிறார்னா வழியை உண்டாக்குறார். ஒருவேளை எளிமலைக்கு குடும்பம், கஷ்டத்தின் குடும்பம் நினைக்கக்கூடாது, ஒரு செல்வவான் குடும்பம். சரி, அந்த ஒரு காணி, இந்த 3 பேருக்கும் சேர்ந்து 3 காணி, அதாவது நல்ல நிலங்கள் அவர்களுக்கு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அங்கே போனது நிமித்தம் இவருடைய வாழ்க்கையே அழிந்து போனது, மோவாப்புக்கு போனவரும். ஆனால் இந்த அழிந்த நிலைமையிலிருந்து மீண்டும் அழிவில்லாத பெயரை, புகழை உடைய ஒரு பெண்மணியாய் மாறினாள் இந்த ரூத். இந்த ரூத் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா, ரட்சகரா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வம்ச வரலாறுல யார் இருக்கா, ரூத் இருக்கிறா. சரியா, உலக பொருளை தேடி வரல, ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவருடைய ஐக்கியம் தேவ ஜனத்தோடு இருக்கணும், ஜெபிக்கணும். சிலவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா ஜெபிக்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க. அது இந்த உபவாச ஜெபம், முழிகிற ஜெபம்,
உபவாச ஜெபம் இதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா நாங்கள் பெரிய ஆள் ஆகிட்டோம். நாங்கள் பெரிய ஆளான பிறகு என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் எங்கே வரமாட்டோம், ஜெபத்துக்கு வந்தோமா போனோமா இருப்போம். ஆனால் ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப என்ன செய்கிறவர், உதவி செய்ய. நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய் எங்கள் கூட வந்திருக்கிறாங்க. சின்ன கிராமம்தான், ஆனால் அந்த ஊரில் வழக்கமாக தவறாமல் உபவாசம் ஜெபத்தை அவங்களே நடத்துவாங்க. அந்த ஊருக்கு பெண்களே நடத்துவாங்க. யார் போனாலும் போகாட்டாலும் செவ்வாய்க்கிழமை நடக்கும், உபவாச ஜெபம் இருக்கும். வீட்டில் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, அவங்க ஒரு வேலை அவர்களுக்கு ஒரு கிருபையாய் கொடுத்த ஒரு தொழில். ஆனால் ஜெபிக்கிற நிமித்தம் கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்து இன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு எத்தனையோ அற்புதம் செய்திருக்கிறார். இந்த வேலையில் அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஜெபித்தா இந்த ஆலயத்தில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட நாளை நியமித்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் இறங்கி ஜெப ஐக்கியத்தை அந்த ஐக்கியத்தை தேடணும், அந்த ஐக்கியத்தை தேடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த இடத்துலையும் என்னை சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் கடை வச்சுருக்குறோம். அதில் வெள்ளம் வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய பொருட்கள்லாம் அழிஞ்சு போயிட்டு, அப்போ நிறைய பேர் இன்னும் கடையை எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டது உண்டு. ரொம்ப சவதியாக அந்த இடமே ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டு இருந்தது. அது மாத்திரம் இல்லை, குழந்தைன்னு நாங்களும் 2 பேரும் சேர்ந்து தான் கடை வச்சுருக்கோம். அவங்க காலில் ஒரு புண்ணு வந்ததுனால ரொம்ப கஷ்டம். அது ஒரு இன்ஜெக்ஷன் போட முடியாத நாட்களில் இருந்ததுனால புண்ணு நிறைய காலில் வெடிக்க ஆரம்பிச்சிட்டு, தூத்துக்குடியில் பார்த்தோன்னா ரொம்ப நிறைய நாள் ஒரு 5-6 நாள் வச்சுருந்தோம். ஆனால் அது கேட்கவே இல்லை. திரும்ப மதுரைக்கு 2-3 நாள் வச்சு ஆண்டவருடைய கிருபையினால் அழுக ஆண்டவர் இறக்கம் பாராட்டி அந்த புண்ணுகள்லாம் ஆறுறதுக்கு உதவி செய்தாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, இவ்வளோ புண்ணு வந்திருக்கு, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஆறாது, வேற எங்கேயாவது கூட வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் அழதான் செஞ்சோம். மூத்த பையன் சொன்னான், எப்போ இவ்வளோ போயிட்டு ஆனால் இன்னும் நம்ம இந்த தொழிலை இப்படி செய்ய முடியும் அப்படின்னு. ரொம்ப அழுகையாக இருந்தது. அந்த பொருட்கள்லாம் அழிஞ்சது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏசப்பா அதுலேருந்து எங்களுக்கு நல்ல கிருபை கொடுத்தாங்க. முன்னாலே விட அந்த கம்பெனிக்காரங்கள்லாம் அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போய் நிறைய பொருட்களை கொடுத்தாங்க. ஏசப்பா அதிலெல்லாம் இறக்கம் மாறாட்டினாங்க. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் ஒரு 3-4 பேர் தான் கூடி ஜோம்னுவோம். அதில் ஒரு வேளை நாங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன இதுனா கூட அதில் ஜோம்னுவோம். இந்த கிராமத்துக்காக ஜோம்னுவோம், அப்புறம் குடிக்கிறவங்களுக்காகலாம் ஜோம்னுவோம். எல்லா இதுக்கும் ஏசப்பா இறக்கம் பாராட்டி எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து இன்னும் அதிகமாக எங்களை ஆசீர்வதிச்சாங்க. பிள்ளைங்களை கொடுத்தாங்க. ஒரு வேளை குழந்தை இல்லைன்னு சொல்லி கூட என் பையனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் லைட்டெலாம் கிடக்கும்போது அதை ஆஃப் பண்ண போவேன். அப்போ அந்த சிலுவையை பார்த்து தான் எப்போவுமே ஜோம்னு, ஏசப்பா எனக்கு இதில் இறக்கம் காமிங்கப்பா, மற்றவங்க முன்னால் தலை குனிஞ்சு நடக்கக்கூடாது, நீங்கள் எனக்கு என் நம்பிக்கையை முக்க ஸ்தோத்திரம். அந்த பாட்டு எப்போ வரும், நான் ஜோம்னு ஏசப்பா நல்ல ஒரு ஆண் குழந்தைய கொடுத்து ஆசீர்வதிச்சாங்க. எவ்வளவோ ரொம்ப அழிவில் இருந்தெல்லாம் ஏசப்பா தப்பிச்சாங்க. இதுக்கு ஒரு காரணம் மற்றவங்களாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஏசப்பா கிட்ட கேட்டோம், அவங்க தான் கொடுத்தாங்க, எல்லாம் உதவி செய்தாங்க, நாங்கள் இதில் நிலச்சின்னுக்கிறது அப்படின்னு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்கிறாங்க, இவங்க கிறிஸ்தவங்கன்னு உடனே ஏசப்பா தான் எங்களுக்கு தந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க, ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்திருக்காங்கம்பாங்க சிலர். அதில் ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்தாங்க. நாங்கள் தலை நின்று நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தாங்க. திரும்பியும் அந்த கடையை நல்லா புதுப்பிச்சு கூட சரக்குகள் போடுறதுக்கும் ஏசப்பா அந்த கம்பெனிக்காரங்கெல்லாம் அந்த அழிஞ்சு போன ஒரு சில பொருட்களை கொடுப்பதற்கும் அவங்க ஏசப்பா தான் உதவி செய்தாங்க. அவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இயேசு நாமத்தில் ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவாரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவாரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்போதை தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீர், இன்றைக்கு தந்திடுங்க, இப்போதை தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்க எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அவங்க வீட்டுக்கார்ட்ட அந்த வெள்ளம் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்காங்களோ என்று சொல்லி நான் அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியல. நான் அவங்க குழந்தைன்ட்டையும் ட்ரை பண்ணேன். கண்ணீர் விடுத்து அழுதார்கள்.
ஐயா எல்லாம் போச்சு ஐயா, சின்ன சின்னதையா குருவி சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சோம் ஐயா. நாங்கள் ஒரு அநியாயம் பண்ணலையா, எல்லாத்தையும் இழந்து நிற்கோம், எங்கே போகணுன்னே தெரியல ஐயா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. இனி வாழ முடியாதோ, எங்கள் வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாயிற்று ஐயா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. அவரை தேடி நிமித்தம் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். ஒருவேளை ரூத்துடைய அழுகை, ரூத்துடைய வேதனை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து விசுவாசித்தபடியினாலே விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாமிலே தொடங்கின அந்த சந்ததியிலே இந்த ரூத்துவை கொண்டு ஆண்டவர் நிறுத்தினார். நல்ல விசுவாசத்தோடு வாழ்ந்தாள், இயேசுவை விசுவாசித்து நடந்தாள். இயேசு நிச்சயமாய் அற்புதம் செய்கிறவன். அவங்க ஆலயத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே பிள்ளைகள் டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. யார் ஜெபம் பண்ண தெரியுமா? தெரியுதா, புரியுதா? அந்த பிள்ளைகளாக கூடி, அந்த பிள்ளைகளாக பாட்டு பாடி, அவங்களா பைபிள் வாசித்து, தின தியானம், வாலிபர் தியானம் அவர்களே வாசித்து, அந்த பிள்ளைகள் அந்த தம்பிமாரெலாம் ஜெபம் பண்ணுவாங்க. நான் மாதத்தில் ஒரு நேரம் போகணுன்னு ஆசைப்படுவேன். நான் போகும்போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சரியா? எப்படி ஆண்டவர் இவர்கள் கர்த்தரை தேடல, இவரோடு இருக்கிறவர்களும் கர்த்தரை தேடுவான். இயேசுவை தேடும்படி ஆண்டவரை மாற்றுகிறார். சரியா? ஆண்டவரே மாற்ற, இந்த ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். சரியா? இப்போ ஒரு தாய் தன்னுடைய அனுபவ சாட்சி சொல்லுவார்கள், அதோடு நாம் கர்த்தர் இந்த ரூத்துவை நினைத்திருளி துக்கத்தை முடிந்து போக பண்ணின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்தை ஆண்டவர் இன்று ராத்திரியிலே முடித்து வைக்க இருக்கிறார். என்ன துக்கம், என்ன கவலையானாலும் இயேசு துடைப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னைக்கு முதல்ல முன்னால் இருந்து சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் எப்பொழுதும் சர்ச்சுக்கு போனால் அங்கே தான் நல்லா ஜெபிப்பேன். எதுன்னு கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன். உடனே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார். என் வாழ்க்கையில் தொழில் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு நின்றுட்டு தாது மணல் தொழில். அப்போ பிள்ளைகள் ரெண்டும் ஸ்டேஜில் இருக்காங்க, கல்யாணம் கட்டுற ஸ்டேஜில் பையனும் பிள்ளையும் இருக்காங்க. கடவுளே, ஒரு பணமும் எடுக்க முடியல, வசூலாகலை, என்ன செய்யன்னு கண்டிட்டே கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பிள்ளையை கேட்டுட்டு வந்தாங்க. ஆனால் தருவேன்னு சொன்னவங்க தரலை, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது. அப்போ நான் இவ்வளோ நகை இவ்வளோ ரொக்குன்னுட்டுலாம் பேசியாச்சுது. கடவுளை, நான் வெறுமையாக இருக்கிறேன்னு நான் என்ன செய்யணும், விடிய காலம் எழும்பி ஜெபிப்பேன். 2 மணிக்கோ 3 மணிக்கோ ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு அற்புதமாக அந்த திருமண காரியம் நல்லா சிறப்பாக நடக்க எனக்கு உதவி செய்தால். வர வேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிது. இதையும் அற்புதமாக எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதன் பிறகு ஒரு வருஷத்தில் மகன் கல்யாணமும் நடந்தது. அதற்கும் கர்த்தர் நானும் ஜெயிப்பேன். என் கணவனும் காலையிலே விடிய காலமே போய் அதிகாலையிலே அவங்க சமூகத்துக்கு போக, நான் இரவு போவேன். என்ன காரினாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். 3 வருஷமாக என் மகனுக்கு குழந்தை இல்லை, மருமகளுக்கு. அதுக்கும் ஆண்டவர்கிட்ட நான் ஜெயித்தேன். கர்த்தர் அருமையான குழந்தையை கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்காங்க. அதுபோல் திடீர்னு இப்பொழுதும் என் கணவனுக்கு திடீர்னுட்டு நல்லா தான் இருந்தாங்க, நல்லா போயிட்டு வருவாங்க. ஆனால் திடீர்னு வாமிட்டு எல்லாமே இருந்தது. ஏரல் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அவங்க எங்கள் அண்ணி மூலமாக அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உடனே ஏவிஎம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருங்க. நாங்கள்
ஆனால் அந்த நேரம் நைட்டு எனக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து உடனே நாங்கள் போகிறதுக்கு கிருபை செய்தாங்க. நான் ஃபுட் பாய்சனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே சோடியம் குறைஞ்சி ரொம்ப மோசமாயிட்டாங்க. ஐசி வார்டில் ஒரு நாள் இருந்தாங்க. கடவுள்னால ரூமுக்கு ஒரு நாள் வந்து நல்ல சுகத்தை கத்தர் கொடுத்துருக்குறாரு. என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறாங்க. ஆனால் தைரியமாக இருக்காது. இன்றைக்கி தான் முதல்ல வந்து நான் சாட்சிலிக்கேன். நான் தாய்மார் கூட்டத்தில் சொல்வேன், இவ்வளோ தைரியத்தை அந்த எனக்கு கொடுத்துருக்குறாங்க. என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்திருக்காங்க. நான் அப்பப்போ ஜெபத்தில் வந்து ஜெபிப்பேன். விடிய காலம் எழும்பி நான் ஜெபிப்பேன். 2 மணிக்கோ 3 மணிக்கோ எப்பப்போ நேரங்கள் அப்போல்லாம் வந்து ஜெபிப்பேன். ஆண்டவன் ஜெபத்தை கேட்டு என் கண்ணீரை துடைத்து எனக்கு விடுதலை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் எனக்கு செய்வாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவர் நன்றி சொல்ல. வெறுமையாயிருந்த ரூத்துவை வெற்றி வேந்தர் இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் நிறுத்தினார். ஒருவேளை வெறுமைன்னு சொல்லி நினைக்கலாம். ஒருவேளை துக்கத்திற்கு தொடரும் போல நம்முடைய நாடகம் தொடர் நாடகமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன உண்டு? பதில் உண்டு. எல்லாரும் எழுந்து நிற்போமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதரா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதராதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கை விடாரே, கல்வாரி விடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதராதே. ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து கண்ணீர் துக்கம் இருதயத்தை அடைக்கலாம். பிள்ளைகளை நினைத்து வேதனைப்படலாம், பிள்ளைகளின் குடும்பத்தை நினைத்து வேதனைப்படலாம், புருஷன் நினைத்து வேதனைப்படலாம், மனைவி நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை கூட உள்ளவங்களா மனம் திரும்பணும் ஒரு துக்கம், அழிவிழுந்து காப்பாற்றப்படணும் ஒருவேளை ஜெபித்து கொண்டிருக்கலாம். விஜபத்துக்கு பதில நிச்சயமாய் ஆண்டவர் இந்த ராத்திரியிலே கட்டளையிடுவார். இந்த ராத்திரி உங்களுடைய துக்கத்தை நீக்குகிறார். நீங்கள் அடையாளத்தை காண போகிறீர்கள். நீங்கள் இனி கேட்க போகிறதெல்லாம் சந்தோஷ செய்திகள். உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரும். உங்கள் விசுவாசத்திற்கு பதில் உண்டு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒருவேளை குடும்பத்தில் உள்ள மனம் திரும்பவில்லை என்று எண்ணினான், ஒரு பொருத்தனையோடு செவிங்க. சாட்சி சொல்லுங்கப்பா, சாட்சி சொல்லுங்கப்பா. இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. எங்க குடும்பத்தை சந்திங்கப்பா. நெடுநாள் அவங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம். இயேசு நிச்சயமா மாற்றுவா, இயேசு நிச்சயமா உதவி செய்வா. குடும்பத்திலே பல நெருக்கடிகளுக்கு நாம் இருந்து கொண்டிருக்கலாம். அன்றைக்கு நகேமி குடும்பத்திலே பல கஷ்டங்கள். ஆனால் இந்த ரூத்தோ நகேமியினுடைய தெய்வத்தை பிடித்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் ரூத்துவை போல அந்த கர்த்தரை நாம் பிடித்து கொண்டால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே அந்த ரூத்தை இடம் பிடிக்க வைத்து விட்டாரே. முகவரி இல்லாத அந்த ரூத்தை முகவரியாக, உலக வரியாக இன்றைக்கு மாற்றி விட்டாரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு அற்பமாய் எண்ணப்படலாம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், இழிவான நிலைமையில இருக்கலாம், உங்களை யாரும் கண்கிடாத நிலையிலே உங்களை தள்ளி வைத்து கொண்டு இருக்கலாம். அந்த இயேசுவை நீங்கள் தேடிக்கொண்டால் முகவரி இல்லாத உங்களை உலக வரியாக அன்றைக்கு மாற்றின ரூத்துவை போல உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களையும் சரித்திரம் படைத்தவர்களாய் மாற்றுவார். உங்களையும் குடும்பத்திலே உயர்த்துவார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். அவருடைய கரத்தில் அடங்கி இருங்க, அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்ணீரை மழை போல ஊற்றுங்க, ஊற்றுங்க.
ஏசப்பா சமூகத்துல ஊற்றுங்க, அவருடைய பாதத்துல வடியுங்க. நிச்சயமாய் உங்கள் செய்க்கு தக்கதான பலன் வரும். அவருடைய செட்டைகளுக்கு நிழலிலே வந்தா உங்களுக்கு நிறைவான பலன் வரும். அந்த ரூத்துக்கு கிடைத்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தருவார். அந்த இயேசு உங்களுக்கும் தருவார். அவர் இன்றைக்கு ஆவலாய் இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார். நிச்சயமாய் உடைய சமூகத்துல வந்து கேளுங்க, இயேசுவே எனக்கு இறங்குங்க, என் குடும்பத்துல இப்படிப்பட்ட பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமை, வெளியே சொல்ல முடியல, நான் பல நாளாய் இருக்கிறேன், பல மாதங்களாய் இருக்கிறேன், பல நாட்களாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு பதில் வேணும் என்று சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை தருவார். நீங்க எதிர்பார்த்து இருக்கிறாத முடிவை உங்களுக்கு தருவார். கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். அந்த இயேசு உண்மை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு சமூகத்துல வந்து இருக்கிறோம், சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏசப்பா, இந்த வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. எந்தெந்த இடத்துல இருந்து பல்வேறு இடங்களில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்படியாக எங்களை இந்த இடத்துல ஒன்று கூட்டினீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவ்வளவு நேரம் எங்களோடு இருந்தீங்கப்பா, ஒரு மனம் தந்தீங்க, ஐக்கியம் தந்தீங்க, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி, ஆராயும்படி, சத்தியங்களை தெளிவாக புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களோடு பேசினீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, கேட்டுக்கொண்ட சத்தியங்களை செவிக்கு மாத்திரமல்லப்பா, இருதயத்திலே பதித்து கொண்டு வாழ்க்கை என்னும் ஆண்டவரை பிரயாணத்திலே, வாழ்க்கை என்னும் ஓட்டத்திலே கடைபிடிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இங்க வந்தவங்க யாரும் வெறுமையாய் போகக்கூடாதப்பா. வந்த வண்ணமாக அல்லப்பா, உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ரூத்தை போல நிறைவான பலனையும் ஆண்டவரே பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு திரும்பி செல்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. சிறுவர் முதல் பெரியவங்க வரை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் கர்த்தரை நீங்க பொறுப்படுத்தி நடத்தினீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதே போல நீங்க ஊழியம் செய்கிற அப்பா, நாங்க ஐயா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் என்ன நோக்கத்தோடு இந்த பகுதியை கர்த்தர் அழைத்து வந்தீங்களோ அங்க நோக்கத்தை கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, ஊழியத்திலே பல திட்டங்களை கொடுங்க, பல ஆலோசனைகளை கொடுங்க, எல்லாவற்றையும் செய்வதற்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. நீங்க கொடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை கிளை சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சபையும் கர்த்தர் நீங்க வளர்ச்சியை கொடுங்கப்பா, உயிர் மீட்சியை கொடுங்க. திருச்சபையை சார்ந்த எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பொறுப்பா இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, பன்மடங்கு நீங்க உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் வந்தது, ஜெபித்தது, உம்முடைய வசனத்தின் ஆண்டவரை விதைத்தது எல்லாம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும் ஐயா. எல்லாம் எங்களோடு இணைந்து வந்த எங்கள் திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் எங்களோடு ஆண்டவரை பல காரியங்களை ஒத்துழைத்தாங்கப்பா, அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, இதற்கேற்ற பலனை கர்த்தர் பன்மடங்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பெருகவும் நான் சிறுகவும் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கிருபையாக ஆண்டவரை நடத்தினீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நீ பயன்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சந்தித்த வீடுகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை வாங்கின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் சுவிசேஷமான தீபத்தை என் ஆண்டு ஏற்ற கிருபை தந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. கால் மதித்த தேசமெல்லாம் உன்னை தருவேன்னு சொன்னீங்களையா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மிதித்த தெருக்களுக்காக, கிராமங்களுக்காக, ஒவ்வொரு வீடுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு கிருபையும் உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கினது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா.
என் ஆண்டவர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா, ஆமென். ஜனங்கள் விரும்புகிறபடி அப்பா ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டி கொடுங்கப்பா. என் ஆண்டவரே, புதிய ஆத்துமாக்களை இங்கே தரப்போற கிருபைக்காக உம்மை துதிக்கிறேன். அநேக உள்ளங்கள் மெய்யான என் ஆண்டவரை கண்டுகொண்ட கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. உலகத்துக்கு நீங்க ஒளியாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வெளிச்சமாக வச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. கிருபை கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும். உங்க பிரசன்னம் ஒவ்வொருடைய இல்லத்திலும் நிரம்பி இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக மாற்றிட்டீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கேட்ட வசனங்கள் 100 மடங்கு பலன் கொடுக்கணப்பா. 100 மடங்கு கிரீசன் ஆண்டவரே. பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் முத்திரையிட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சபை குருவானவருக்காக அம்மாக்காக நன்றி செலுத்துகிறோம். சபை ஊழியர்களாக ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் என் ஆண்டவர் பொறுப்படுத்துவதற்காக அவள் போக்கிய வரத்தையும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு என் ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வர போறீங்கப்பா. சபைகளை நீ உயிர்ப்பித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் சனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. பிள்ளைகளை ஆண்டவரே பாதுகாத்தீங்களே, பிரகாசிக்க செய்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. சின்னவன் 1000 சிறிய பலத்த ஜாதி வசனத்துமடி பலத்த ஜாதியாக என் ஆண்டவர் நிரப்பின கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமையை என் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.